அடடா தமிழா எடடா படை நீ அடிமை விலங்கை உடைத்தெறி. இடடா ஆணை கொடடா செந்நீர் இனத்தை காப்போம் நாள்குறி. நடடா களத்தே எடடா கைவாள் நடவுன் பகைவன் தலைவரி. தொடடா போரை விடடா கணைகள் சுடடா எழட்டும் தீப்பொறி. நீ சுடடா எழட்டும் தீப்பொறி. மக்கள் போராளி தோழர் ஆர்.ஓ. ஸ்டீபன்ராஜ் அவர்களுடைய படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியும் தமிழீழ மாவீரர் நாள் நிகழ்ச்சியும் சேர்ந்து நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் வே. கருணாநிதி அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற ஆறுமுகம் அவர்களே, எழுச்சி பாடல்களை வழங்கியிருக்கிற சந்திரசேகர் அவர்களே, நெறியாளர் மேப்பா சேகர் அவர்களே, நெஞ்சம் நிறைந்த தேவதாஸ் அவர்களே, ஐங்கரன் அவர்களே, நெடுநாளாக இந்த களத்தில் பணியாற்றி வருகிற மீதா பாண்டியன் அவர்களே, என் இனிய தம்பி பாவல் அவர்களே, நாகேஸ்வரன் அவர்களே, பெரியார் முத்து அவர்களே, எங்கள் போற்றுதலுக்குரிய ஐயா தமிழரிமா அவர்களே, வேணுகோபால் அவர்களே, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களோடு வாழ்நாள் முழுவதும் பயணம் செய்து அவருக்கு அணுக்க தொண்டராய் பணியாற்றியவரும், திருச்சி பாய்லர் தொழிற்சாலையில் பணியாற்றி கொடைக்கானல் குண்டுவெடிப்பில் அந்த வேலையை இழந்தவரும், ஆனாலும் அது பற்றி ஒரு நாளும் காட்டிக்கொள்ளாமல் தமிழ்நாடு பூராவிலேயும் பயணம் செய்து மேடைகளில் இசை பாடல்களை கொட்டி முழக்கி வருகிறவருமான என் இனிய நண்பர் ஈகவரசன் அவர்களே, கூடி குழுமி இருக்கிற பேரன்பு கொண்ட பெரியோரே, என்பற்ற தாய்மாரே, நல்லிளங்காளையரே, வணக்கம். மாவீரர் நாள் நேற்றைக்கு தேனிக்கு அருகில் தேவாரத்தில் அவரிடத்திலே சொல்லி இந்த மாதம் முழுக்க மாவீரர் நாள் தான், நான் 26ஆம் நாளிலேயே பேசுகிறேன். 26ஆம் நாள் ஒரு சிறந்த நாள், ஏனென்றால் தம்பி பிரபாகரன் பிறந்த நாள், அந்த நாளிலேயே நான் பேசுகிறேன் என்று சொல்லி நேற்றைக்கு தேவாரத்திலே மாவீரர் நாள், இன்றைக்கு தேவகோட்டையிலே மாவீரர் நாள், நாளைக்கு பரம்புக்குடியிலே மாவீரர் நாள். தமிழ்நாடு பூராவிலேயும் போகிற இடங்களெல்லாம் மாவீரர் நாள் கொண்டாடப்படுகிற காட்சியை நான் பார்க்கிறேன். என் மேலான தமிழர்களே, எங்கள் ஊரில் என்னுடைய தெருவில் கடைசி வீட்டு கற்பையா இறந்து போனான் என்று என் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார். நான் கேட்டேன், கடைசி வீட்டில் கற்பையா என்று ஒருவன் இருக்கிறானா என்று கேட்டேன். அவர் சொன்னார், கடைசி வீட்டு கற்பையா என்று ஒருவன் இருக்கிறான், ஊருக்குள் வருவதில்லை, ஓரத்தில் மாத்திரம் புழங்கி கொண்டிருப்பான், கடைசி வீட்டு கற்பையா இறந்து போனான் என்று சொன்னார். 20 வீடுகளே இருக்கக்கூடிய என்னுடைய தெருவில் கடைசி வீட்டு கற்பையா அவர் செத்து போன போதுதான் ஊருக்கு அவர் இருப்பதாய் தெரிந்தது. அதுவரையிலே அப்படி ஒரு இருந்ததா யாருக்கும் தெரியவில்லை. அல்லது இன்னொரு வகையிலே பார்க்கலாம், ஒருவர் இறந்து போகிறார், இறந்து போன உடனே என்ன செய்கிறோம், ஊரை கூட்டி ஒலிக்க அழுதிட்டு பேரை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று பாடல் இருக்கிறது. செத்து போன உடனே ஊரை கூட்டி ஒலிக்க அழுதிட்டு பேரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிவார்களே, அவ்வளவுதான். ஆனால் சில பேரை மாத்திரம்தான் காலகாலத்திற்கு அவர்களை படமாக வைத்து வழிபடுகிறோம், பாடமாக வைத்து நாம் பின்பற்றுகிறோம். அப்படி படமாகவும் பாடமாகவும் நம்ம நெஞ்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார் இந்த விடுதலை புலிகள், இந்த விடுதலை போர் வீரர்கள், களமாடி வீரச்சாவு அடைந்தவர்கள், அவர்களுக்கு வீர வணக்க நாளை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய தம்பி பிரபாகரன் அவர்களிடத்திலே தம்பி தம்பி நான் என்று நான் சொல்லுகிற போது நீங்கள் யாரும் எதுவும் நினைத்து விடக்கூடாது. சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நாங்கள் ஒன்றாய் பழகினோம். அவர் எனக்கு ஒரு 3 ஆண்டு காலம் இளமையானவர். பிறப்பால் எனக்கு அகவையால் எனக்கு இளமையானவர், ஆனால் பிறகு திறமையால் எனக்கு தலைவரானவர். எனக்கு இளமையானவர், பிறகு எனக்கு தலைவரானவர். ஆனாலும் அன்றைக்கு தம்பி என்று சொல்லத் தொடங்கி இன்று வரையில் மகிழ்ச்சியோடு தம்பி என்று நான் சொல்லி வருகிறேன்.
அண்ணா என்று அவர் அழைத்தது நினைத்து அந்த பெருமிதத்திலே அரசியல் கட்சியெல்லாம் தலைமொழி விட்டு நான் வெளியே வந்து விட்டேன். அது ஒன்றே எனக்கு போதுமானது என்று நான் கருதி வெளியே வந்தேன். என் மேலான தோழர்களே, அந்த தமிழ் ஈழ போராளிகளுக்கு நாம் ஏன் வீர வணக்கம் செலுத்துகிறோம்? தமிழீழ போராளிகளை நாம் ஏன் போற்றி கொண்டாடுகிறோம்? நமக்கு முன்னாலே உண்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நமக்கு முன்னாலே போலி முகத்திரைகளை அவர்கள் கிழித்தெறிந்தார்கள். நமக்கு முன்னாலே ஒப்பனைகள் அவர்கள் கிழித்து போட்டார்கள். இந்த நாட்டில் நடமாடிய தலைவர்கள் எல்லோரும் ஒன்றும் இல்லை என்பதை அவர்கள் உயிர்ப்பித்து காட்டினார்கள். என்னுடைய மேலான தோழர்களே, மங்களத்தாலி அறுப்பதும் மங்கையர் மானம் பறிப்பதும் என்று சிங்கள பட்டாளம் கிளம்பி திரிந்தது. சிங்களவர்களுடைய தரைப்படை மங்களத்தாலி அறுப்பது மங்கையர் மானம் பறிப்பது போன்ற வேலைகளை மாத்திரம் செய்தது. சிங்களவர்களுடைய வான்படை மாட மாளிகைகளை மண்மேடாக்கியது, கூட கோபுரங்களை குட்டிச்சுவராக்கியது. அப்படிப்பட்ட சிங்களவர்களுடைய வான்படை, சிங்களருடைய கடற்படை நம்முடைய மீனவர்களுடைய வலைகளை அறுத்தெறிந்தது, வல்லங்களை உடைத்து நொறுக்கியது. அப்படிப்பட்ட வான்படையை, தரைப்படையை, கடற்படையை சுக்குநூறாக்கி காட்டிய மாவீரர்கள் என்பதனாலே அவர்களை நாம் அவர்களுக்காக 27ஆம் நாளிலே நாம் வீர வணக்க நாள் கொண்டாடுகிறோம். 26ஆம் நாளில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடலாம் என்று தான் பார்த்தோம். தம்பி பிரபாகரனிடத்திலே சொன்னோம், நீங்கள் பிறந்த நாள் தமிழர்கள் சிறந்த நாள், எனவே இதை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னோம். அவருக்கு அதிலே கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. உடனடியாக கண்டிப்பாக சொன்னார், எவனும் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கு பதிலாக இதே நம்முடைய சீமையில் மதுரை மாநகரத்தில் களமாடி விட்டு வந்த சங்கர் புதுக்கோட்டை வழியாக மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டு காப்பாற்ற முடியாமல் இறக்கும் தருவாயில் சங்கர் சொன்னார், மதுரையிலே தான் தலைவர் இருக்கிறார், தலைவரை நான் பார்த்தாக வேண்டும் என்று சொன்னார். தலைவரிடத்திலே சொன்னார்கள், தம்பி பிரபாகரன் வந்தார், அண்ணா ஒன்றுமில்லை, உங்கள் மடியில் படுத்து நான் உயிர் விட வேண்டும் என்று சொன்னார். அவருடைய மடியில் படுத்து அவர் உயிர் விட்டார். அப்படி அவர் உயிர் விட்ட நாள் தான் 27ஆம் நாள், நவம்பர் 27. அதை தம்பி பிரபாகரன் மாவீரர் நாளாக அறிவித்தார். அது இந்நேர வரையிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. நான் இந்த கூட்டத்தை பொதுக்கூட்டமாகத்தான் நடத்த வேண்டும் என்று எல்லா ஊர்களிலேயும் சொல்வது வழக்கம். இங்கே கொஞ்சம் கவனக்குறைவாக விட்டுவிட்டேன். நேற்றைக்கு தேனியில் நடுக்கும் குளிரில் இந்த கூட்டம் நடைபெற்றது. தேனியில் நடுக்கும் குளிரில் தேவாரத்தில் நடைபெற்றது. இன்றைக்கு தமிழீழம் முழுவதிலேயும் இந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழீழ நாட்டில் இவ்வளவு பெரிய இழப்புகளுக்கு பிறகு, மலைமலையாய் மண்டை ஓடுகளை பார்த்த பிறகு, இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியதை பார்த்த பிறகு, கால் கையெல்லாம் துண்டு துண்டாய் வானமண்டலத்தில் சிதற கண்ட பிறகு, அவர்கள் இன்னமும் அஞ்சா நெஞ்சத்தோடு மாவீரர் நாளை கொண்டாடி வருகிறார்கள். பெரிய பொட்டல்களிலே, மாவீரர்களுடைய நினைவிடத்திலே, மாவீரர்களுடைய புதை மேடைகளிலே அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அன்றைக்கு அந்த காலத்தில் மாவீரர்கள் எப்படி இருந்தார்கள், இதே மாதிரி நான் கொண்டாட சொல்லுகிற இடத்திலெல்லாம் சொல்வேன். அவர்கள் போராடுகிற காலத்தில் எங்கே இருந்தார்கள்? வன்னி காட்டிலே இருந்தார்கள், பெரிய காடுகளிலே இருந்தார்கள், கரந்துரைந்து வாழ்ந்தார்கள். கரந்துரை போர் என்று சொல்லப்படுகிற கொரில்லா போரை, மறைந்திருந்து நடத்துகிற கொரில்லா போரை, கரந்துரை போரை நடத்தினார்கள். அப்படி காடுகளுக்குள்ளே இருக்கிற போது குளிர் வாட்டி எடுக்கிறது. குளிர் வாட்டி எடுக்கிற போது கொஞ்சம் தேநீர் குடித்தால் தாழ்வில்லை என்று ஒருவன் சொல்லுகிறான். தேநீரை எதிலே கொதிக்க வைப்பது? அண்டா குண்டா இருக்கிறதா, பாத்திர பண்டம் இருக்கிறதா என்றால் இல்லை. தேங்காய் சிரட்டைகள் இருக்கிறது, தேங்காய் கொட்டாங்கச்சி தேங்காய் சிரட்டைகள் இருக்கிறது. தேங்காய் சிரட்டையிலே தேநீர் கொதிக்க வைக்கிறார்கள். தேங்காய் சிரட்டையிலே தேநீர் கொதிக்க வைக்க ஒரு திறமை வேண்டும். ஏனென்றால் தேங்காய் சிரட்டையிலே ஒரு தீ கங்கு பட்டாவே அது எரிந்து போய்விடும். அதிலே தேநீர் கொதிக்க வேண்டும். அப்படி அந்த தேநீரை திறமையாக கொதிக்க வைக்கிறார்கள். தேநீர் கொதித்து வருகிறது. தேநீர் கொதித்து வருகிறது, குடித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிற போது பக்கத்து காடுகளை யானை முறிக்கிறது. தேங்காய் சிரட்டையிலே தேநீர் கொதிக்கும், பக்கத்து காடுகளை யானை முறிக்கும் என்று அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் ஓடி விடுவார்கள்.
அப்படி அவர்கள் தேங்காய் சிரட்டையில் கொதித்த தேநீரை கூட குடிக்க முடியாமல் ஓடி இருக்கிறார்கள். நீங்கள் தேநீர் குடிக்க பக்கத்தில் கடையெல்லாம் இருக்கிறது, நடுக்குங்குளிரை பயன்படுத்தாமல் பொட்டல் வெளிகளிலே நடத்துங்கள் என்று நான் எப்போதும் சொல்வேன். அப்போதுதான் இது எல்லாருக்கும் போய் சேரும் என்பதனாலே நான் அதை சொல்வேன். இப்போது வவுனியாவிலே அந்த மாவீரர் நாள் நடைபெற்றிருக்கிறது. இந்த வவுனியா காடு, வவுனியா நம்முடைய வடகாட்டை, தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற வடகாட்டை வவுனியா காடு என்று நாம் சொல்வது வழக்கம். ஏனென்றால் எந்த போராட்டம் என்றாலும் கிளர்ந்தெழுந்து வடகாட்டிலே இளைஞர்கள் நிற்பார்கள். அப்படி வவுனியாவிலே மாவீரர் நாள் நடைபெறுகிறது. வவுனியாவிலே அண்மையிலே இதற்கு முன்னாலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பசுமை விகடன் அதை செய்தியாய் போட்டிருக்கிறான். பசுமை விகடன் இங்கே இருந்து போகிறான் பனை பொருள்களை விற்பனை செய்வதற்கு ஏந்தாக. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் பனை மரங்கள். புதுக்கோட்டை சீமைக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது விடுதலை புலிகள் வந்து இறங்கிய உடனே சொன்னது, எங்கள் நாடு மாதிரி இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பனைமரங்களே இருக்கிறது என்று சொன்னார்கள். அவ்வளவு பனைமரங்கள் நிறைந்த பகுதி நம்முடைய பகுதி. வவுனியா காட்டிலே ஏராளமான பனைமரங்கள். ஆனால் இயக்கம் என்ன செய்தது என்று சொன்னால், இந்த பனை பொருள்களை விற்பனை செய்து 10 பனைமரம் வைத்திருக்கிறவனுக்கு ஆண்டு வருமானம் குடும்பத்திற்கு போதுமான அளவு இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு பொருட்களை செய்தார்கள். தலைவர் அறிவித்தார், பனஞ்சீனியை எவன் கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவித்தார். இந்த சீனிக்கு பதிலாக பனஞ்சீனி கண்டுபிடிக்கப்பட்டது. பனஞ்சீனி ஊர்தோறும் கடைகளிலே விற்பனை செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட பனஞ்சீனியை செய்து அவர்கள் விற்றார்கள். இதுபோல பல்வேறு பொருள்களை பனை பொருள்களிலிருந்து செய்தார்கள். அவர்கள் இழப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பாதிக்கப்பட்டவர்கள்? வவுனியாவுக்கு போயிருந்த பசுமை விகடன் ஆசிரியர் எழுதுகிறார், நான் போனேன், அங்கே போய் பார்த்தேன், இந்த பனை பொருள்களுக்கான பயிற்சியை எங்களுக்கு தந்தார்கள். அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்வதற்காக நான் போயிருந்த இடத்தில் நான் திகைத்து போனேன். ஏன் திகைத்து போனார்? 20,000 பேர் மாற்றுத்திறனாளிகளாக, 20,000 பேர் ஊனமுற்றவர்களாக வவுனியாவிலே மாத்திரம் இருக்க கண்டேன். பசுமை விகடன், அவர் அரசியல்வாதி அல்ல, பசுமை விகடன் இந்த கிழமை இதழிலே எழுதியிருக்கிறார், 20,000 பேர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக, கைகால் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அங்கே வந்து பயிற்சி கொடுக்கிறார்கள், பயிற்சி எடுக்கிறார்கள், பனை பொருள் இருந்து எல்லாம் செய்யலாம் என்று அவர்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இவ்வளவு இழப்புக்கு பிறகு அவர்கள் வீழ்ந்து போய்விடவில்லை. இவ்வளவு இழப்புக்கு பிறகு அவர்கள் வீழவில்லை. நாம் போரிலே தோற்றது உண்மைதான். ஆனால் வீழ்வது உண்மையை தவிர எழ முடியாமல் வீழ்ந்து போனால்தான் அது வீழ்ச்சி. விழவிழ எழுவோம், விழவிழ எழுவோம், ஒன்று விழ நாங்கள் 100 எழுவோம் என்றவர்கள் எழுந்து கால்கை இல்லாவிட்டாலும் அங்கே களமாடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேட்டபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அந்த பக்கத்தில் போனதற்கு காரணம், அந்த வவுனியாவிலே மாவீரர் நாள் கொண்டாடப்பட்டது. அந்த வவுனியாவிலே பல்லாயிரக்கணக்கான பேர் கொண்டாடினார்கள். பல்கலைக்கழகங்களிலே பல்லாயிரக்கணக்கான பேர் கொண்டாடினார்கள். திரிகோணமலையிலே பல்லாயிரக்கணக்கான பேர் கொண்டாடினார்கள். அதெல்லாம் பெரிய செய்தி இல்லை. உங்களுக்கு சான்று வேண்டும், உங்களுக்கு படம் வேண்டும், உங்களுக்கு தொலைக்காட்சியிலே வேண்டும். நான் பார்த்தேன், நான் இரும்பு எய்தினேன், நான் பார்த்தேன், மயிர்கூச் செய்தினேன், நான் பார்த்தேன், என்னுடைய நெஞ்சம் படபடத்தது, மகிழ்ச்சியிலே துடிதுடித்தது. நான் பார்த்தேன். ஒரு சின்னஞ்சிறிய பையன், ஒல்லியாய் உயரமாய், ராமநாதன் அர்ச்சுனன் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், உங்களில் சில பேர் பார்த்திருப்பீர்கள். ராமநாதன் அர்ச்சுனன் என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே பேசுகிறார். அவர் 6 அடியில் வாட்ட சாட்டமாய் எடுப்பாய் மிடுக்காய் இல்லை. அவர் ஒல்லியாய் மெல்லிய தேகத்தோடு காற்றில் பறந்து விடுகிற மாதிரி இருக்கிறார். அப்படிப்பட்ட ராமநாதன் அர்ச்சுனன் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். இவ்வளவுக்கு பிறகு பாராளுமன்றத்திலே ஒரு தமிழன் வந்து பேசுகிறான். ராமநாதன் அர்ச்சுனன் சொல்கிறார், இது மாவீரர்களுடைய மாதம் என்று தொடங்குகிறார். இது மாவீரர்களுடைய மாதம் என்று தொடங்குகிறார். நான் தம்பி பிரபாகரனின் தம்பி என்று பாராளுமன்றத்திலே பேசுகிறார். 45,000 பேரை கொலை செய்த கொலைகாரர்கள் நீங்கள் என்று நேரடியாக அவர்களை பார்த்து குற்றஞ்சாட்டுகிறார். இந்த தென்பு, இந்த திராணி, இந்த ஊக்கம், இந்த என்ன பெரிய வியப்பு! 11,000 தமிழர்களை இந்திய அமைதிப்படை கொன்றது நான் இல்லை, மிகப்பெரிய நீதி அரசர் VR கிருஷ்ணய்யர் கேரளாவில் இருந்து இந்தியன் பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸ் என்ற ஒரு ஆங்கில புத்தகம், அந்த ஆங்கில புத்தகத்தில் உங்களை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அவ்வளவு நேர்மையான, அவ்வளவு உண்மையான அந்த தலைவர்களை பார்த்தேன். அவர்கள் எவ்வளவு நேர்மையானவர்கள், எவ்வளவு உண்மையானவர்கள் என்பதை நான் பார்த்தேன்.
தம்பி ஆசிரியர் சீலன் காயப்பட்டு கடற்கரையிலிருந்து புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறார். தம்பி ஆசிரியர் சீலனை மதுரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்போது நான் ஒரு ஓட்டை மிதிவெட்டி வைத்துக் கொண்டு புதுக்கோட்டையில் சுற்றி நேரம் என் கையிலேயும் பணம் இல்லை. ஆசிரியர் சீலனை மதுரைக்கு கூட்டிக் கொண்டு போவதற்கு ஒரு 1500 ரூபாய் கேட்டார். 1500 ரூபாய் கொடுக்கிற இடத்திலே வழி இல்லை. ஆனால் மிதிவெட்டியை வைத்து அந்த ஊராகவும் கடன் கேட்டு தெரிஞ்சேன். அந்த ஊரெல்லாம் சுற்றி 1500 ரூபாய் ஒரு 3 மணி நேரத்தில் என்னால் வாங்கவே முடியவில்லை. 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு 300 ரூபாயோட தேராமல் நான் முகத்தை கவிழ்த்து கொண்டு நின்றேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், பரவாயில்லைன்னா பேருந்துக்கு மாத்திரம் பணம் தாருங்கள், நாங்கள் மதுரையிலேவோ யாராவது பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே நான் பேருந்துக்கு வைத்திருந்த பணத்தை அவர்களிடத்தில் கொடுத்தேன். அவர்களை பேருந்தில் ஏறின போது எங்கள் ஊர்க்காரர் ஒருத்தர் மலேசியாவிலிருந்து பட்டு சட்டையோடு வந்து பளபளப்பாக இறங்கினார். அவர் எப்போதும் ஆயிரக்கணக்காக பணம் வைத்திருப்பார் என்று தெரியும். பங்காளி வாங்க வாங்கன்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சி அணைச்சி அந்த பையில் இருக்க பணத்தை தாங்கன்னு நான் கேட்டு 1500 ரூபா அவர் கொடுத்து அந்த 1500 கொடுத்து நான் அனுப்பிட்டேன். என் மேலான தோழர்களே, அப்போது நான் ஆசிரியர் சீலனை பார்த்தேன். ஆசிரியர் சீலன் சட்டை போடவில்லை. ஆசிரியர் சீலன் சட்டை போடாமல் ஒரு துண்டு போத்தி இருந்தால் நான் சொன்னேன், வீட்டில் இருந்து ஒரு சட்டை எடுத்து வர சொல்கிறேன், சட்டையை போட்டு இவரை கூட்டி கொண்டு போகலாமே என்று சொன்னேன். அதெல்லாம் இல்லை என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டேன். சட்டை போட முடியாது என்று சொன்னார்கள். என்ன என்று கேட்டபோது துண்டை எடுத்து காட்டினார்கள். இந்த நெஞ்சம் பூராவும் ரவைகள், துப்பாக்கி சல்லடை சல்லடையாக இந்த உடம்பு பூராகும் ரவைகள் பாய்ந்திருந்தன. அவ்வளவு குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன. இதெல்லாம் எடுப்பதற்குத்தான் மதுரைக்கு போகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே நான் சொன்னேன், அன்றைக்கு இலக்கியங்களில் 64 தழும்புகள், வீர தழும்புகள், போர்க்கள தழும்புகள் வாங்கியவன் மாவீரன் என்று பதிவிருக்கிறது. இவருக்கு எத்தனை தழும்பு இருக்கிறது என்று எண்ணுங்கள் சொன்னேன். உடனே பையன்கள்லாம் என்னார், 1 2 3 4 100 கணக்கில் எண்ணுகிறார்கள். எண்ண முடியவில்லை. அவ்வளவு சல்லடைகள் பாய்ந்து கிடக்கிறது. அவருடைய உடம்பெல்லாம் சல்லடை. அதற்கு மேலே அதை பார்க்க எனக்கு திராணி இல்லை. அழுது பொங்கி அழுதவிடையே அவர்களை பேருந்தில் அனுப்பி வைத்து விட்டேன். அதற்கு பின்னாலே அரச பயங்கரவாதமும் ஆயுத புரட்சியும் என்கிற அவருடைய முதலாவது புத்தகத்தை புதுக்கோட்டையில் அச்சிட்டு, சிவகாசியிலே அட்டை அச்சிட்டு, தம்பி பிரபாகரன் மதுரையிலிருந்து தப்பி போகிற அன்றைக்கு ஒரு வண்ணான் மூட்டை மாதிரி கட்டி கொண்டு போய் நாங்கள் புதுக்கோட்டையிலிருந்து கொடுக்கிறோம். அந்த புத்தகத்தை அவர் கையிலே வாங்கிய உடனே எனக்கு தெரியும் இவர்கள் ராத்திரி தப்பித்து போய்விடுவார்கள் என்று தெரியும். அந்த படபடப்பிலே நான் நிற்கிறேன். அவரின் சட்டை பையிலே கையை விட்டு பணம் வைக்கிறார். என்ன தம்பி, என்ன பணம் வைக்கிறீர்கள் என்று கேட்டேன். உங்களிடத்திலே ஒரு 1500 ரூபாய் வாங்கினேனே, அந்த 1500 தான் வைக்கிறேன் என்றார். நான் சொன்னேன், இந்த 1500 நான் கொடுத்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், உங்கள் பணமாக இருந்தால் திருப்பி தரமாட்டேன். நீங்கள் அன்றைக்கு ஒருவரிடத்திலே கடன் வாங்கி கொடுத்தீர்கள், அவன் தெருவிலே விட்டு உங்களை கடன் கேட்டுவிடக்கூடும், அதனாலே நான் தருகிறேன் என்று சொன்னார். அந்த நாணயத்தை எண்ணி பார்த்த போது என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அப்புறம் அவர் இரவு போய்விட்டார். நான் காலையில் இப்போது மாதிரியெல்லாம் பேருந்து மகிழ்ந்தெல்லாம் கிடையாது. நான் அங்கே படுத்து கிடந்த அண்ணா பேருந்து நிலையம், அந்த அண்ணா பேருந்து நிலையத்தில் விடிகாலையில் 4:30 மணிக்கு தான் வண்டி. 4:30 மணிக்கு புறப்பட்டு நான் ஒரு 7:30 மணிக்கு புதுக்கோட்டைக்கு வந்தேன். புதுக்கோட்டைக்கு வந்தால் நான் என்னுடைய இடத்திற்குள்ளே நுழைய முடியவில்லை. ஒரு 500 காவல்துறை சுற்றி நிற்கிறாரு. 500 காவல்துறையும் வருகிறவன் போகிறவன்லாம் தேக்கி, பாவாணன் எங்கே, பாவாணன் எங்கே, பாவாணன் யார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகா, நம்மைத்தான் தேடி வந்திருக்கிறார்கள். நான் அந்த அன்றைக்கு இவ்வளவெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த ஆளும் இல்லை. நம்ம இங்கேயே உரித்தெடுக்க போகிறார்கள், இந்த இடத்திலே உரித்து விடுவார்கள் போல் இருக்கிறது என்று கருதி நான் தான் பாவாணன் என்று சொன்னேன். சொன்ன உடனே எல்லாம் பாய்ந்து பெரிய அதிகாரிகள், சின்ன அதிகாரிகள்லாம் என் இடத்துல ஓடி வந்தார்கள். ஓடி வந்து எங்கே பிரபாகரன், எங்கே பிரபாகரன் என்று கேட்டார்கள். நான் எப்போதும் எதற்காகவும் பதற்றப்படுவதில்லை. உலகமே இடிந்து விழுந்தால் நான் கவலையே விடமாட்டேன். நான் சிரிப்பாக சொன்னேன், புலி எங்கே போயிருக்கும், காட்டுக்கு தான் போயிருக்கும் என்று சொன்னேன். இவ்வளோதான் நான் சொன்னேன். அவர் சொல்லிவிட்டார் என்று எல்லாரும் ஓடாத்தோம். இல்லை, நம்ம ஒன்றுமே சொல்லவில்லை, எல்லாரும் ஓடுகிறார்களே. அவர் அங்கேருந்து போய் அவர்கள் தலைமைக்கு செய்தி சொல்லுகிறார்கள், அவர் காட்டுக்கு போய்விட்டார், வவுனியாவுக்கு போய்விட்டார், அவர் நாட்டுக்கு போய்விட்டார் என்று இவர் சொல்லுகிறார். நாம் எங்கே சொன்னோம் என்று நான் திகைத்து போய் நிற்கிறேன். நான் புலி எங்கே போகும், காட்டுக்கு தானே போகும் என்று தான் சொன்னேன். அவர்கள் பறந்து போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட அவருடைய உண்மையை பார்த்து என்னாலே நெகிழ்ந்து போவது தவிர ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஹர்கரத் சிங் என்கிறவர் இந்திய அமைதிப்படையினுடைய தலைவர். ஹர்கரத் சிங் ஒரு நாள் மதிவதனியை பார்க்கிறார். காட்டுக்குள்ளே தம்பி பிரபாகரன் பக்கத்திலே மதிவதனியை பார்க்கிறார். அவருடைய மனைவியை பார்க்கிறார். மதிவதனி என்ன பொருள் வைத்திருக்கிறார் என்று போய் அந்த அறையிலே பார்க்கிறார். ஒரு பொருளும் கிடையாது, ஒரு பெட்டி கிடையாது, ஒரு மேசை கிடையாது, ஒரு நாற்காலி கிடையாது. மதிவதனி இடத்துல என்ன இருக்கிறது என்று அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. மதிவதனியை கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே அந்த அம்மா போய் ஒரு துணிப்பையை எடுத்துக்கொண்டு அப்படியே வருகிறார்.
என்ன இந்த துணிப்பையை எடுத்துக்கொண்டு போய், நான் எங்கே போனாலும் இந்த துணிப்பையை எடுத்துக்கொண்டு தான் போவேன் என்று அந்த அம்மா சொன்னார். அந்த துணிப்பைக்குள்ளே அப்படி என்ன இருக்கிறது? எனக்கு மாற்றிக்கொள்வதற்கு மாற்றுடை ஒன்று இருக்கிறது. இதை நான் வைத்து விட்டு போய்விட்டால் மாற்றுடை இல்லை. அதனாலே இந்த மாற்றுடை பையை யார் கூப்பிட்டாலும் எடுத்துக்கொண்டு தான் அவர்களை போய் பார்ப்பேன் என்று சொன்னாராம். ஹர்கரத் சிங் அவருடைய புத்தகத்திலே, இந்தியாவினுடைய அமைதிப்படை தளபதியாக போன ஹர்கரத் சிங் அவருடைய புத்தகத்திலே இதை பதிவு செய்கிறார். உலகம் போற்றுகிற மாவீரனான, உலகம் பூராவும் இருந்து வந்து பார்க்கிறவர்கள் வியப்படைந்து போகிற தலைவராக இருக்கக்கூடிய தம்பி பிரபாகரனுடைய மனைவி மாற்றுடை ஒரு சேலை மாத்திரம் ஒரு துணிப்பைக்குள்ளே வைத்துக்கொண்டு அவர் நிற்கிறார் என்று சொன்னார். அது நான் பார்க்காத செய்தி, அவர் பதிவு செய்திருக்கிற செய்தி. ஆனால் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். இங்கே இருந்து திருச்சியிலேருந்து முசிறியிலேருந்து தொட்டியம் நகரத்திலே தான் தம்பி பிரபாகரனுடைய அப்பா திருவேங்கடம் வேலுப்பிள்ளை இறுதி காலத்திலே வந்திருந்தார்கள். திருவேங்கடம் வேலுப்பிள்ளையை படைத்துறை பந்தாடிய போது வேலுப்பிள்ளை அவர்கள் தொட்டியத்திலே வந்து தங்கியிருந்தார்கள். நாங்கள் அவரை பார்ப்பதற்காக போனோம். வேலுப்பிள்ளை ஓய்வு பெற்ற அளவையாளர், சர்வேயர், ஓய்வு பெற்ற அளவையாளர், அதிக சம்பளம் வாங்கியவர், ஓய்வூதியம் வந்து கொண்டிருந்தது. இவ்வளவுக்கிடையிலே அவர் வந்து இந்த நாட்டிலே தங்கியிருக்கிறார். அவரை போய் நாங்கள் பார்க்கிற போது ஒரு ஓட்டை மிதிவண்டியை ஓட்டி கொண்டு கடைத்தெருக்களிலே திரிகிறார். தம்பி பிரபாகரனின் தந்தையார், உலகம் போற்றுகிற தலைவனுடைய தந்தையார், இந்த நாட்டில் திம்பு நகரத்தில், இந்த நாட்டில் பெங்களூர் நகரத்தில் ராஜீவ்காந்தியோடு சமமாக உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய தம்பி பிரபாகரனுடைய தந்தையார், ஜப்பான் நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்திய தம்பி பிரபாகரனுடைய தந்தையார், தாய்லாந்து நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்த தம்பி பிரபாகரனுடைய தந்தையார் ஒரு ஓட்டை மிதிவண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் வீட்டில் போய் பார்த்தோம். அவர் வீட்டில் எங்கே வெண்கல பாத்திரங்கள் இருந்தனவா, நிலைவெள்ளி எவர் சில்வர் பாத்திரங்கள் இருந்தனவா என்றால் இல்லை. வெறும் அலுமினிய பாத்திரங்களும் மண்பாண்டங்களும் மட்டுமே இருந்தன. நம்பவே முடியாமல் நாங்கள் திகைத்து போனோம். அப்படி உண்மையாய், அப்படி எளிமையாய், அப்படி நேர்மையாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். என் மேலான தோழர்களே, அந்த பிள்ளைகள் கனவும் கற்பனையும் கைகோர்க்கும் பருவத்தில், ஒரு 16லிருந்து 25 வயசுல கனவும் கற்பனையும் கைகோர்க்கும் பருவத்தில் இந்த பிள்ளை என்னை பார்க்கிறாள், என்னை பார்த்து சிரிக்கிறாள் போல் இருக்கிறது, என்னை பார்த்து விரும்புகிறாள் போல் இருக்கிறது, இந்த பிள்ளையை இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்று சின்ன பையன்கள் நிறைக்கிற காலம். இந்த பையன் என்னை முறைத்து பார்க்கிறான், நான் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் போய் மறுபடி பார்க்கலாம், இவன் என்னை பார்க்கிறான் போல் இருக்கிறது என்று பெண்கள் திரும்பி பார்க்கிற காலம். அப்படி ஒரு கனவும் கற்பனையும் கைகோர்க்கிற பருவத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? காசி ஆனந்தன் வந்து வாரடா எமது தாயகம் வழியில் உன்கதை முடிக்கும், எந்த இடத்தில் கால் வைத்தாலும் இங்கே குண்டு வெடிக்கும் என்றெல்லாம் பாடிய காசி ஆனந்தனுடைய தம்பி ஜெயம். அந்த தம்பி ஜெயம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தார். தம்பி ஜெயம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிற போது திரிகோணமலையில் இருக்கக்கூடிய திரிகோணமலை, அது மீன்பாடும் தேன் நாடு என்று சொல்வார்கள். திரிகோணமலையில் ஒரு பெரிய ஏரி, மிகப்பெரிய ஏரி, கண்ணு கெட்டிய வரை கடல் போல தண்ணீர். அந்த ஏரியில் ஏராளமான மீன்கள். அதனாலே அந்த மீன்கள் எந்நேரம் என்று ஓசை எழுப்பியபடியே இருக்கும். அந்த மீன்களின் ஓசை தெருவில் போகிறவனுக்கெல்லாம் கேட்கும். அந்த மீன்களின் ஓசை பேச்சு ஒலி போல கேட்கும். அப்படி மீன் பாடும். அதனாலே மீன் பாடுகிற தேன் நாடு என்று அந்த திரிகோணமலைக்கு பெயர். அந்த திரிகோணமலையில் அந்த ஏரியில் இந்த பக்கத்தில் ஆண்கள் படை பயிற்சி முகாம், அந்த பக்கத்தில் பெண்கள் பயிற்சி முகாம். தம்பி ஜெயம் ஒரு பெண்ணை காதலித்தான். ஆனால் காதலிக்கிற வேளையில் களமாட வேண்டிய கட்டாயம் வந்தது. அந்த பெண்ணும் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தால் 2 பேரும் களமாட வந்து விட்டார்கள். இந்த கரையிலே ஆண், அந்த கரையிலே பெண், 2 பேரும் இருந்தார்கள். தம்பி ஜெயம் நன்றாக புல்லாங்குழல் வாசிக்க கூடியவன். அவன் புல்லாங்குழல் எடுத்து வாசிப்பான். இந்த கரையிலேருந்து அந்த கரையிலே பார்த்தால் குருவி மாதிரி தான் தெரியும், உருவம் தெரியாது. இங்கே இருந்து அவள் பார்த்தால் அதோ நம்முடைய ஜெயம் நிற்கிறான் என்று உருவத்தை சொல்ல முடியாது, அவ்வளவு சின்னஞ்சிறிதாக தெரியும். அங்கே இருந்து அவன் பார்த்தால் இதோ நம்முடைய அன்புக்குரியவள் நிற்கிறாள் என்று சொல்ல முடியாது, அவ்வளவு சிறிதாக உருவம் தெரியும். அதனாலே அவன் என்ன செய்தான்? அவன் புல்லாங்குழல் இசை கலைஞன். அதனாலே இந்த கரையிலே இருந்து புல்லாங்குழல் ஊசுவான். புல்லாங்குழல் ஓசையை கேட்ட பிறகு நம்முடைய காதலன் வந்து விட்டான் என்று அந்த கரையிலே வந்தவள் நிற்பாள். அவன் பார்த்து மகிழ்ச்சி அடைவான். அது தெரியும், அவனுக்கு தெரியும், ஒரு சின்னஞ்சிறிய உருவம் தெரியும். அப்படி புல்லாங்குழலாலே மாத்திரம்தான் அவர்களுடைய தொடர்பு இருந்தது. ஒரு நாள் களமாட போன தம்பி ஜெயம் களத்திலே இறந்து போய் விடுகிறான். சிங்களவர்களோடு போரிட்டு அவன் வீரச்சாவு அடைந்து போகிறான். வீரச்சாவு அடைந்த பிறகு காசி ஆனந்தனுக்கு செய்தி வருது. காசி ஆனந்தன் இங்கே இருந்து போகிறார். அங்கே தம்பி ஜெயத்தை அவர்கள் ஒரு இடத்தில் புதைத்து புதை மேடை, சமாதி, புதை மேடை கட்டுகிறார்கள்.
புதைமேடை கட்டிய பிறகு காசி ஆனந்தன் போகிறார். புதைமேடை இன்னமும் காயவில்லை. காசி ஆனந்தன் போகிறாள். அப்போது ஒரு பெண் பிள்ளை ஓடி வந்து, அப்போது ஒரு இளம்பெண் ஓடி வந்து, அப்போது ஒருத்தி கண்ணீருங்க அம்பலமாய் ஓடி வந்து அந்த புதைமேடையின் மீது விழுந்து, புதைக்கப்பட்ட என் புல்லாங்குழலே போய்விட்டாயா, புதைக்கப்பட்ட என் புல்லாங்குழலே போய்விட்டாயா என்று கதறி அழுகிறாள். எங்கள் உறவில் இப்படி ஒரு பெண் இல்லையே, என் தம்பியினுடைய புதைமேடையின் மீது புதைக்கப்பட்ட புல்லாங்குழலே போய்விட்டாயா என்று கதறி அழுகிற இந்த பெண் யார் என்று கேட்டார்கள். இவர்தான் உன் தம்பி ஜெயத்தை காதலித்தவர், இவர்தான் உன் தம்பி ஜெயத்தினுடைய அன்புக்கு பாத்திரமானவர். 2 பேரும் விடுதலைக்கு பிறகுதான் திருமணம் செய்துவாய் பேசிக் கொண்டார்கள். ஆனால் இப்படி உன் தம்பி இறந்து போனான் என்று அவர்கள் சொன்னார்கள். என் மேலான தோழர்களே, அவர்களுடைய கனவு கற்பனை எல்லாம் காலில் போட்டு மிதித்து விட்டு களமாடி செத்து போனார்கள். தம்பி பிரபாகரனுக்கு இவ்வளவு பெரிய மொழி இருக்கும். தம்பி பிரபாகரனுக்கு முழியன் என்ற ஒரு பெயர் உண்டு. தம்பி பிரபாகரனை கரிகாலன் என்பார்கள், தம்பி பிரபாகரனை முழியன் முழியன் என்று சொல்வார்கள். அவர்களுக்குள்ளே செல்லமாய் பேசுகிறவர் இந்த முழியன் அகப்படவே மாட்டான், தப்பித்து ஓடி விடுவான் என்று அவர்கள் சொல்வார்கள். நானும் கேட்டேன், தம்பி நீங்கள் எப்படி தப்பித்து ஓடினீர்கள், இவ்வளவு காலம் பிடிபடாமல் எப்படி இருந்தீர்கள் என்று கேட்டேன். ஒன்றும் இல்லை அண்ணா, இவர்களெல்லாம் படுக்கிற இடத்திலே கொஞ்சம் வசதி பார்ப்பார்கள். நான் அங்கே இருக்கிற தெருவில் நடைமேடையில் யார் படுத்து கிடப்பார்கள்? யாழ்ப்பாண நகரத்திலே பெரிய நகரங்களில் நடைமேடையிலே பிச்சைக்காரர்கள் தான் படுத்து கிடப்பார்கள். தம்பி பிரபாகரன் நடைமேடைகளிலேயே படுத்து கிடந்தார். அதனாலே அவர்கள் சந்தேகப்படவே இல்லை, இயக்கத்தினுடைய தலைவர் நடைமேடையில் படுத்து கிடப்பார் என்று அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் சந்தேகப்படவே இல்லை. என் மேலான தோழர்களே, இதே தேவகோட்டை நகரத்திற்கு நம்முடைய சென்னை சிறை உடைப்பிலிருந்து வந்த தோழரை அனுப்பியிருக்கிறேன், ஒரு பெண்ணை அனுப்பியிருக்கிறேன். இந்த பகுதி பூராவும் நான் அவர்களை கொண்டு வந்து தங்க வைத்திருக்கிறோம். அவர்களை அந்த வீட்டில் இருந்து எடுக்கிற போது வீட்டுக்காரர்கள் கதறி அழுவார்கள். தோழர் தமிழரசனை பற்றி நான் இங்கே வந்தபோது பேசி கொண்டிருந்தார்கள். நான் நேற்று போயிருந்த தேவாரத்தில் ஐயா சின்னராசு அவர்கள் இருந்தார்கள். சின்னராசு வீட்டில் தமிழரசன் இருந்தார். தமிழரசன் அவர் வீட்டில் இருக்கிற போது நாள்தோறும் அவர் வீட்டு உழவு வேலையெல்லாம் தமிழரசன் பார்ப்பார். சும்மா உட்கார்ந்திருப்பதில்லை. தமிழ்நாட்டினுடைய பேச தகுந்த மிகப்பெரிய தலைவர் நம்முடைய தமிழரசன் பொறியாளர் பட்டம் பெற்றவர். தமிழரசன் பேசப்படுகிற பொது உடைமை இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்று நாயகன். பொது உடைமையாளர்கள் தமிழ் என்று பேசினால், தமிழினம் என்று பேசினால், இனவாதம் என்று பேசிய காலத்தில் ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களும் நம்முடைய தமிழரசன் அவர்களும் தான் இனம் பற்றி பேசலாம், தமிழ் பற்றி பேசலாம், தமிழ் பற்றி பேசியாக வேண்டும், தேசிய இனங்களின் தனித்தன்மையை பேசியாக வேண்டும், எந்த விதமான அடக்குமுறையும் எதிர்ப்பது தான் பொது உடைமை என்று முதலாக எதிர்குரல் கொடுத்தவர்கள் ஐயா கலியபெருமாளும் தம்பி தமிழரசனும் தான். அந்த தமிழரசன் இருக்கிற வீடுகளில் வேலை செய்வார். அதனாலே தமிழரசன் வீட்டை விட்டு வரும்போது எல்லாரும் கவலைப்படுவார்கள். இவ்வளவு நாளும் இவ்வளவு உதவியாக இருந்தாரே, ஒன்று நமக்கு அவராலே தொல்லை இல்லையா, அவர் ஏன் போகிறார், இங்கே இருக்கட்டுமே என்பார்கள். அது மாதிரி விடுதலை புலிகளை நான் கொண்டே விட்டு வந்தால் அந்த வீட்டிலே 5 பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். இந்த பையன் அவ்வளவு ஒழுக்கமாக அந்த வீட்டிலே இருப்பார். நாங்கள் வருகிற போது அவர்களெல்லாம் அழுவார்கள், தேம்பி அழுவார்கள். இந்த பிள்ளை எங்கள் 5 பெண் பிள்ளைகளையும் சொந்த கூட பிறந்த பிள்ளை மாதிரி பார்த்து கொண்டானே, இவனை திடீரென்று கூட்டி போகிறீர்களே, இங்கே இருக்கட்டுமே என்று சொன்னவர்கள் தான் அதிகம் பேர். நான் இப்போது உங்களை பார்த்து கேட்கிறேன், தமிழ்நாட்டிலே இந்த கட்சி அந்த கட்சி, சின்ன கட்சி பெரிய கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் நான் கேட்குறேன், இவனுக்கெல்லாம் மனச்சாட்சி ஏதாவது கொஞ்சம் இருக்கிறதா? நான் அந்த காலத்திலே பார்த்தால் நினைவஞ்சலி, வீர வணக்கம், நினைவஞ்சலி என்று போட்டால் ஒரு 60 வயசு 70 வயசு கிழவன் படம் போட்டு நினைவஞ்சலி அவர் இறந்து போனார் என்று போட்டிருப்பார்கள். இப்போது நாம் பார்த்தால் 20 அகவை 22 அகவை ஆன பையன்கள் படம் போட்டு நினைவஞ்சலி என்று போடுகிறார்கள். ஏண்டா 20 அகவையில் அவன் செத்து போனான்னு கேட்டால், இவங்க அப்பாவும் அம்மாவும் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய 2 சக்கர வண்டி வாங்கி கொடுத்தாங்க. இவன் குடிச்சுவிட்டே அதை ஓட்டின, வண்டியில் மோதி செத்து போயிட்டான். ஆக குடித்து 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 அடித்தட்டு மக்கள் செத்து தொலைகிறார்கள். அவருடைய பெண் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் நடுத்தருவில் நிற்கிறார். இதை கண்ணுக்கு முன்னாலே பார்த்த பிறகும் எவனாவது இது பற்றி பேசுகிறானா? இதை தடை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறானா? எண்ண மாட்டான். ஏனென்றால் அரசியல் கட்சி தலைவர்கள் தான் இந்த மேல்நாட்டு மதுவைகளை காய்ச்சுகிற ஆலையை நடத்துகிறார்கள். கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறார்கள். அவன் மேல்நாட்டிலே குடிக்கிறான் சொன்னால் மேல்நாட்டிலே குடிப்பதென்றே அவன் சொல்லவில்லையே. அவன் சொல்லுகிறான், இதோ இந்த பீங்கானிலே, இந்த கிண்ணத்திலே, இந்த கண்ணாடி குவளையிலே, அதில் அடியிலே கொஞ்சம் போல ஊற்றி அதை நாங்கள் சிப் பண்ணுகிறோம். சிப்னா உறிஞ்சுதல். அவன் அந்த மேல்நாட்டு மதுவைகளை உறிஞ்சுகிறான். இவன் மேல்நாட்டு மதுவைகளை மடமடவென்று குடிக்கிறான். அப்படி குடித்தால் என்ன ஆகும்? காந்துகிறது. அதுக்கேற்ப சாப்பிடுகிறானா? அவன் கொஞ்சம் உறிஞ்சுகிறான், இவ்வளோ கறி தின்கிறான். இவன் கூறாவும் குடிச்சிட்டு கறி எங்கே திங்கிறது? காசு தான் தீர்ந்து போயிருதுல. எனவே என் மேலான தோழர்களே, ஆனால்
விடுதலை புலிகள் இயக்கம் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 18 மாத காலமும் சாராயத்தை தடை செய்திருந்தது. அறவே சாராயம் கிடையாது, அறவே மேல்நாட்டு மதுவகைகள் கிடையாது, சாராயம் கிடையாது. அந்த நாட்டில் அப்படி ஒரு கட்டுக்கோப்பை அவர்கள் நிலைநாட்டி இருந்தார்கள். அப்படி நேர்மையான கட்டுக்கோப்பான ஒழுங்கீனமற்ற ஒரு நாட்டை அவர் நடத்தினார். இதில் தலைவர் பிரபாகரனை பற்றி சொல்லுகிற போது நான் தமிழரசனை சொன்ன மாதிரி கிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கிட்டு உங்களுக்கு தெரியும், கிட்டு எம்ஜிஆர் கிட்டுவுடைய தோளில் அப்படி கை போட்டு ஒரு படம் எல்லா ஊர்லேயும் விற்கும். கிட்டு தோளில் எம்ஜிஆர் கை போட்டிருப்பார். அந்த கிட்டுவுக்கு ஒத்த கால் கிடையாது. கிட்டு அவரை பற்றி ஒரு பாடல், கிட்டு ஊன்றுவதற்கு கால் இல்லாதவன், கிட்டு ஊன்றுவதற்கு கால் இல்லாதவன், தமிழ் ஈழத்திற்கு ஊன்றுகோலாய் விளங்கியவன் என்று கிட்டுவை பற்றி ஒரு அருமையான பாட்டு உண்டு. அப்படிப்பட்ட கிட்டு அவர் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார், நான் போர்க்களத்துக்கு போகிற போது தம்பி பிரபாகர் என் உடுப்புகளை துவைத்து போடுவார். அவர் போர்க்களத்துக்கு போகிற போது அவருடைய உடுப்புகளை நான் துவைத்து போடுவேன். எங்களுடைய உடுப்புகளை ஒருவருக்கொருவர் மாற்றி நாங்கள் துவைத்து கொள்வது உண்டு. என் மேலான தோழர்களை, அவர்கள் ஒன்றும் வீர சாகசங்களை, அவர்கள் ஒன்றும் வீர செயல்களை செய்து பேர் வாங்குவதற்காக இல்லை. அவர்கள் ஒரு நாட்டை அருமையாய் நடத்துவதற்கு திட்டமிட்டு முன்னேறி வந்தவர்கள். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அவர்களை புகழ்ந்தது. இன்றைக்கு இருக்கிற போராளிகள் இன்றைக்கு போராட்டம் நடத்தும் போது அவர்களை புகழ்ந்தார்கள். ஏன் புகழ்ந்தார்கள்? இதோ சொல்கிறேன். அவர்கள் உளவு பிரிவு என்று ஒன்று வைத்திருந்தார்கள். விடுதலை புலிகளுடைய உளவு பிரிவு, அது வேளாண்மை செய்கிற உளவு பிரிவு இருந்தது. நம்முடைய ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கீரமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சின்னஞ்சிறிய சிற்றூரில் இருந்து மரமடக்கி என்கிற ஊரில் இருந்து கைதாகிய என்னுடைய நண்பர் இரும்பறை 9.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். இரும்பறைக்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் இரும்பறைக்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தம் உண்டு. இரும்பறை விடுதலை புலிகளுடைய உளவு பிரிவிலே இருந்தார். அவர் அங்கேருந்து மண்ணை எடுத்து வருவார். குடுமியாமலையிலே மண் பரிசோதனை செய்து இந்த மண்ணில் இதை விளைய வைக்கலாம் என்று போய் சொல்வார். அப்படி சொல்லுகிற வேலைதான் இரும்பறைக்கு இருந்தது. அந்த இரும்பறை அந்த பயிர்த்துறையில் இருந்தார். அந்த பயிர்த்துறை என்ன சாதனை செய்தது, அந்த வேளாண் துறை என்ன சாதனை செய்தது? நம்முடைய ஊரிலே நாவல் என்பது மரத்திலே பழுப்பது உங்களுக்கு தெரியும். நாவல் மரத்திலே பழுத்திருக்கும். ஆனால் அவர்கள் கண்டுபிடித்த அவர்களுடைய நாவல் செடியிலே பழுக்கும். நாவல் செடியிலே அங்கே பழுக்கும். அங்கே இருக்கிற நம்முடைய ஊரில் இருக்கிற நாவல் பழம் துவர்ப்பான இனிப்பாக இருக்கும். நாவல் பழம் நமக்கு பிடிக்கும், ஆனால் அது துவர்ப்பாக இருக்கும். ஆனால் அவர்கள் செடியிலே பழுக்க வைத்த அந்த நாவல் பழம் அது துவர்ப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். 2 வகையாக இருந்தது. பப்பாளி ஒரு 6 அடி உயர மரத்திலே இங்கே பழுக்கிறது. ஆனால் பப்பாளி அங்கே 3 அடி உயரத்திலே பழுக்கிறது. பப்பாளி 3 அடி உயரத்தில் 2 அடி உள்ள பெரிய பழத்தை பப்பாளி பழுத்தது. அவர்கள் பனஞ்சீனி, நான் ஏற்கனவே சொன்னேன், பனை மரத்தில் இருந்து பனஞ்சீனி செய்தார்கள். திணை, கம்பு, யானை மரிச்சான். உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் உழவர்கள், நான் உழவன் இல்லை, நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லுகிறேன். யானை மரிச்சான் என்ற ஒரு நெல், அந்த யானை மரிச்சான் என்கிற நெல் 6 அடி உயரம் வளர்கிறது. 6 அடி உயரம் வளர்வதனாலே அந்த பக்கத்திலே யானை நின்றால் தெரியாது. இந்த யானை மரிச்சான் என்ற நெல், அந்த நெல்லை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் இந்த இனிப்பு நோய்க்கு எந்த மருந்தும் தேவையில்லை. ஒரு 6 மாத காலம் யானை மரிச்சான் நெல்லை நீங்கள் சாப்பிட்டால் தன்னாலே இனிப்பு நோய் போய்விடும். இந்த யானை மரிச்சான், இந்த திணை, கம்பு இதெல்லாம் மக்கள் பயன்படுத்த வேண்டும். ஆனால் மக்கள் பயன்படுத்துவதில்லை. அதனால் இதை பயன்படுத்த என்ன வழி என்று உளவு பிரிவு பார்த்தது. இவைகளெல்லாம் அரைத்து மாவாக்கி திணை மாவிலே, கம்பு மாவிலே, யானை மரிச்சான் மாவிலே பணியாரஞ்சுட்டு கடை வைத்து விட்டார்கள். இந்த மாவு கடையில் விற்கப்பட்டது. இதில் பணியாரஞ்சுட்டு கடை வைத்து அவர்கள் விற்றார்கள். அவருடைய ஆட்சி காலத்தில், 18 மாத ஆட்சி காலத்தில் எந்த இடத்திலேயும் கல்லை எந்த இடத்திலேயும் பெட்ரோல் தட்டுப்பாடு கிடையாது. அவருடைய ஆட்சி காலத்தில் தங்குதடை இல்லாமல் கண்ணை வழங்கப்பட்டது. அவருடைய ஆட்சி காலத்தில் காவல்துறைக்கு 18,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது. அந்த காவல்துறை நல்ல கருநீர வண்ணத்தில் கால் சட்டை, முழுக்கால் சட்டையும், வெளிர்நீல வண்ணத்தில் மேல் சட்டையும் போட்டு கொண்டிருந்தது. அங்கே நீதித்துறை மிக விரைவாக நீதி வழங்கியது. அவர்களை மிக விரைவாக நீதி வழங்குகிறார்கள் என்பதற்காக எல்லையில் இருந்த சிங்களவர்கள் நம்முடைய நீதிமன்றங்களுக்கு வழக்குகளை கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய வங்கித்துறை ஏராளமான நிர்வாகங்களை செய்து உலக வங்கிகளோடு தொடர்பு வைத்திருந்தது. என் மேலான தமிழர்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? குமுதம் 7 1 மாத காலம் தொடர்ந்து இதெல்லாம் ஒரு 30 பக்கம் 20 பக்கம் என்று போட்டு கொண்டிருந்தான். இவ்வளவு செய்திகளையும் அவர்கள் செய்தார்கள். ஒரு நல்ல ஆட்சியை தந்தார்கள். அதெல்லாம் விட பெரிய செய்தி, நீங்கள் இங்கே இருந்து போய் ஜெர்மனியில் இறங்கினால்
இந்த பக்கத்திலே ஜெர்மன் மொழியிலே பெயர் பலகை, இந்த பக்கத்திலே ஜெர்மன் மொழியிலே பெயர் பலகை. கடைகளுக்கான பெயர் பலகை ஜெர்மன் மொழியிலே, அதனாலே இது ஜெர்மன் நாடு. இந்த பக்கத்திலே ஜப்பான் மொழியிலே, இந்த பக்கத்திலே ஜப்பான் மொழியிலே பெயர் பலகை இருந்தால் அது ஜப்பான் நாடு. அப்படி தமிழ்நாட்டிலே என்ன மொழியிலே பெயர் பலகை இருக்கிறது? இது நான் சொல்லவில்லை. தமராக்கி என்கிற சிங்கள எழுத்தாளர் தி ஐலாண்ட் என்கிற ஆங்கில ஏட்டில் எழுதுகிறார். திராவிட இயக்கங்கள் தமிழ் பற்றி பேசின, ஆனால் திராவிட இயக்கங்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் தம்பி பிரபாகரனுடைய தளபதியாய் தமிழ்துறை பொறுப்பாளராய் விளங்கக்கூடிய பேபி என்கிற இளங்குமரன் எங்களோடு பல நாட்கள் புதுக்கோட்டையிலே தங்கி இருந்திருக்கிறார். ஒரு தோளில் தொங்குகிற பையோடு அவர் வாடு திரிவார். பார்த்தாலே யாரும் 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டார்கள். அப்படி ஒருவர், அவர் தான் பேபி என்கிற இளங்குமரன். பேபி என்கிற இளங்குமரன் தமிழீழம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கடைகளுக்கும் தமிழ் பெயர் பலகை வைக்கிற பணியை செய்து முடித்தார். அதனாலே தமராக்கி சொன்னார், இப்போது தமிழீழ பகுதியில் நடந்து போகிறவன் இது தமிழ்நாடு என்று சொல்வான், ஆனால் தமிழ்நாட்டில் நடந்து போகிறவன் அது இங்கிலாந்து என்று சொல்வான். நீ இந்தி வெறி, இந்தி அரக்கி என்று சொன்னாயே தவிர ஆங்கில அரக்கனை ஏன் கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறாய்? இந்தி அயன்மொழியை போல ஆங்கிலம் அயன்மொழி தானே. ஆங்கிலம் மாத்திரம் உனக்கு இனிக்கிறதா? அப்படியானால் இந்தியை ஏற்றுக்கொண்டு தொலையேன். ஆங்கிலேயனுக்கா நீ வெள்ளைக்காரனை அடித்து விரட்டிய பிறகு இன்னும் வெள்ளைக்காரனுக்கு ஏன் அடிமையா இருக்கிறாய்? ஒரு ஊர்ல கூட்டத்தில் கல்லூரியில் கேட்டார், நாங்கள்லாம் அடிமையா? என்ன நீங்கள் அடிமை என்று எங்களை எப்படி சொல்லலாம்னு கேட்டார். உட்காருங்க, நீங்கள் அடிமைதான், அதை உங்கள் வாயாலே சொல்லுகிறேன் என்று சொல்லி அவரை கேட்டேன். ஐயா நீங்கள் அடிமைதான் என்று சொன்னேன். எப்படி என்று கேட்டார். நான் சொன்னேன், காலையிலிருந்து மாலை வரை எத்தனை பேரை சார் என்று சொல்கிறீர்கள்? காலையிலிருந்து மாலை வரை கண்டவனை எல்லாம் சார் 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 என்கிறான். அந்த சார் என்றால் என்ன என்று தெரியுமா உனக்கு? என்னவென்று தெரிந்துதான் சொல்லுகிறாயா? நான் வெள்ளைக்காரன் மாதிரி சொல்றேன். இங்கிலாந்து நாட்டுக்கு லண்டன் நகரத்துக்கு போனவர்கள் யாராவது இருந்தால் உங்களை கேட்கிறேன், லண்டன் நகரத்தில் ஒருவனை இன்னொருவன் பார்த்து சார் என்கிறானா? அங்கே மிஸ்டர் ஜோன்ஸ், மிஸ்டர் வில்லியம், மிஸ்டர் ஜேம்ஸ் என்று தான் சொல்கிறான், மிஸ்டர் என்று தான் சொல்லுவான். அவன் சார் என்று சொல்வதில்லை. அப்படியானால் சார் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? சார் என்றால் எஸ் ஃபார் ஸ்லேவ், ஐ ஃபார் ஐ, ஆர் ஃபார் ரிமைன், ஸ்லேவ் ஐ ரிமைன், அதனுடைய சுருக்கம்தான் சார். அப்படியானால் ஸ்லேவ் என்றால் அடிமை, ஐ நான், ரிமைன் இருக்கிறேன், நான் அடிமையா இருக்கிறேன், நான் அடிமையா இருக்கிறேன், நான் அடிமையா இருக்கிறேன் என்று வெள்ளைக்காரன் போன பிறகு இத்தனை ஆண்டு காலம் உங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறான். நீங்களும் சொல்லிக் கொண்டு திரிகிறீர்கள். நான் எவரையும் சார் என்று சொன்னதில்லை. அதனாலே நான் என்ன வணிகம் செய்யாமல் போனேனா? அதனாலே நான் என்ன மதிப்பில்லாமல் போனேனா? இதே அழகப்பா கல்லூரியில் அறிவியல், வேதியியல், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நான் படித்தேன். எனக்கு என்ன சார் என்று சொல்லாதனாலே எவனும் என்னை மதிக்கவில்லையா? என்னுடைய கல்லூரி பேராசிரியர்களே, நான் சார் என்று சொன்னதில்லை. என் மேலான தோழர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆங்கிலத்தில் எழுதி போட்டிருக்கிறேன். போய் வடக்கே நீங்கள் போனீங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலே பண்ருட்டியிலே போய் பார்த்தோம்னா பீப் பிரியாணி, நான் முதல்ல போனதெல்லாம் திகைச்சு போயிட்டேன். பீ பிரியாணின்னு எழுதி போட்டிருக்கேன். நடையா அது என்னடா பீ பிரியாணி திங்கலாமா நம்ம அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைன்னா இங்கிலீஷில் பீப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா. அப்புறம் கடையில் போய் ஒரு தூவல் பேனா வாங்கலாம்னு போனால் பென் சென்ட்ரு, பென் சென்ட்ரு அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறேன். ஏன்டா இதெல்லாம்? ஏன் உன்னுடைய தாய்மொழியில் எழுதுறதுக்கு என்ன? நான் டில்லி பட்டணத்துக்கு போனேன். எங்கள் ஊருக்காரர் ஒருவர் தில்லியில் அதிகாரியாக இருக்கிறார். அங்கே போன போது அவருடைய பெண் என்னை பார்த்து சொன்னார், எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு நீங்கள் நடுவிலே ஒரு பேசி முடித்து விட்டு போகட்டும்னு சொன்னார். சரி என்னம்மா பேசணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், அந்த பொண்ணு சொன்னிச்சு, மாமா நீங்கள் போனதவன வரும்போது நீங்கள் அங்கிள்னு எங்கள் அப்பா சொன்னார்ல. ஆமாம் சொன்னார், நான் உனக்கு அங்கிள் தான், நான் உனக்கு மாமா தான் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா கூட ஒன்று சொன்னார், இவர் உனக்கு அங்கிள், இவர் உனக்கு மாமா, இவருக்கு 4 பையன் இருக்கேன், அந்த பையனில் யாராவது பிடிச்சா நீ கட்டிக்கன்னு சொன்னார். ஆமாம் சொன்னார், சொல்லியிருப்பாரு, நான் தான் 4 பையன் வச்சுருக்கேனே அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ எங்கள் அப்பா மாறி பேசுகிறாரு, ஏன் என் பையனை வேண்டாங்கிட்டாங்கிறாரான்னு. இல்லை உங்கள் பையன் இல்லை, இன்னொருத்தர் வந்தார் உங்களை மாதிரி, அவரையும் எங்கள் அப்பா வந்து அங்கிள்னு சொன்னார். நான் சரின்னு விட்டுட்டேன். அந்த அங்கிளுக்கு பையன்னு ஒருத்தர் வந்தார், அவரை நான் காதலிச்சு கட்டிக்கிறேங்கிறேன். இங்கே இப்போ எங்கள் அப்பா மாட்டேங்கிறார். ஏன்டா அவன் என்ன உனக்கு தகுதி சரியா இல்லையா? இல்லை ஐயா, நீ அங்கிள், நீ உள்ளபடி மாமன், அதனால உங்களை அங்கிள்னு சொன்னேன். ஆனால் இங்கிலீஷில் சித்தப்பனுக்கும் அங்கிள் தான், அதனால மருகா வந்தவன் சித்தப்பேன், சித்தப்பனை அங்கிள்னு சொல்லிட்டேன். சித்தப்பன் மகனை கட்டிக்கிறேங்கிறாடா இவ, என்னடா செய்கிறது அப்படின்னா. ஏன்டா ஆங்கிலம் தமிழை கிண்டல் பண்ணுறீங்களே, உங்கள் ஆங்கிலத்தை நான் எடுத்து கிழிச்சேன்னா நார் நாராக போயிடும். அங்கிளும்
சித்தப்பனுக்கு அங்கிள் தான், மாமனுக்கு அங்கிள் தான். இந்த ஆங்கிலத்தை கட்டிக்கொண்டு நீங்கள் அழிகிறீர்கள். நான் என் மேலான தோழர்களை, நான் தமிழில் அறிவியல் ஆங்கிலம் தேவையில்லை என்று ஒரு 2 மணி நேரம் எல்லா இடங்கள்லையும் பேசியிருக்கேன். ஆங்கிலம் தேவையில்லை என்று என்னாலே பேச முடியும். ஏன்னா உண்மையில் தேவையில்லை. நீங்களா ஒரு கற்பனையில் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு வரியில் உடைச்சிட்றேன். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீ படிக்கிற ஆங்கிலத்தை வச்சு அமெரிக்காவுக்கு போக முடியுமா? முடியாது. அமெரிக்காவுக்கு போகணுன்னா டோபல் எழுதுங்கிறான். டோபல்லாம் என்ன? அமெரிக்கன் ஸ்டைல் இங்கிலீஷ். அப்படின்னா இந்த இங்கிலீஷ் வேறு, அந்த இங்கிலீஷ் வேறு. நீ படிக்கிற இங்கிலீஷை வச்சு இங்கிலாந்து போக முடியுமா? போக முடியாது. ஏன்? அங்கே நீ போகணும்னா IELTS எழுதணும். IELTSனா என்ன? அது லண்டன் ஸ்டைல் இங்கிலீஷ். ஆக லண்டன் ஸ்டைல் இங்கிலீஷ் வேற, நீ படிக்கிற இங்கிலீஷ் வேற. அமெரிக்கன் ஸ்டைல் இங்கிலீஷ் வேற, நீ படிக்கிற இங்கிலீஷ் வேற. அப்புறம் ஏன்டா இந்த இங்கிலீஷுக்கு வாழ்க்கையே தொலைச்சு கிடந்து தடுமாறி கிடக்கிற? பேருக்கு ஒரு இங்கிலீஷ் ஆங்கில மொழியை நீ படித்தால் போதும். இப்போது நான் இடத்துக்கு மீண்டும் வருகிறேன். என் 4 பிள்ளைகளுக்கு நான் புகழேந்தி, தமிழ்நாடன், அருளாளன், இளைய மருது என்று பெயர் வைத்திருக்கிறேன். 4 பேர் நல்லா இருக்கிறாரு. நீங்கள் நிறைய பேர் தமிழில் பேர் வைத்தா நாசமாக போயிடும்னு நினைக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் ரமேஷ், பரத்து, பாரத்து, சரத்து எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றேன். அப்புறம் நான் கேட்குறது, நீங்கள் பரத்து, பாரத்து, சரத்து எல்லாம் வைக்கிறிய, வினோத்து, நிரோத்துன்னு மட்டும்தாண்டா நீங்கள் வைக்கலை அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்கிறது. அப்படி கமலேஷு, காமேஷு, கக்கூசுன்னு மாத்திரம்தான் வைக்கலை. எல்லாம் பேர் பூரா அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தமிழில் வச்சா ஒன்றும் ஆயிராது. தமிழ் ஈழத்தில் 50,000 பேர்கள் கொண்ட புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அது நம்முடைய இணையத்திலாம் இருக்குது பாருங்கள். தமிழில் 50,000 பேர் கொண்ட புத்தகத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு ஆட்சி நடந்தது. நான் அவர்கள் எதுக்காக நான் இவ்வளவு வருத்தப்படுறேன்? இவ்வளவும் செய்தவர்களை தமிழர்களாலே, நம்மாலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்மாலே தான் நம்மை ஒழிப்பதாய் நினைத்து இந்திய ஒன்றியம் அவர்களை ஒழித்தது. அவர்களை ஒழிக்காவிட்டால் நம்மை ஒழிக்க முடியாது என்று இந்திய ஒன்றியம் அவர்களை ஒழித்தது. 26 அரபுகளுக்கு 26 நாடுகள், நீக்ரோக்களுக்கு 54 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன, அங்கீகரிச்சிருக்கின்றன. ஆனால் தமிழ் ஈழத்தை அங்கீகரிப்பதற்கு ஒரு ஆள் இல்லை, எவனும் இல்லை, ஒரு ஆளும் இல்லை. எனவே என் மேலான தோழர்களை, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நம்முடைய நிலை என்ன? இதையெல்லாம் மாற்றுவதற்கு தானே தம்பி பிரபாகரன் பாடுபட்டார். அவர் பெண்களை பார்த்தார். நம்முடைய புலவர்கள் பெண்களை மின்னன, மானன, மீனென சொல்வார்கள். பெண்களை அவர்கள் ஒப்பிடுவார்கள். அவர் மின்னலுக்கு ஒப்பிடுவார்கள், மீனுக்கு ஒப்பிடுவார்கள், மானுக்கு ஒப்பிடுவார்கள். அப்படித்தான் ஒப்பிடுவார்கள். மின்னன, மானன, மீனென திரிந்த பெண்களை புயலென மாற்றி காட்டினார் தம்பி பிரபாகரன். அது எப்படி? இன்றைக்கு உலகம் பார்த்து வியப்படைகிறது. நாம் தோற்றிருக்கலாம், ஆனால் அவர்களை பார்த்து இன்றைக்கும் உலகம் வியப்படைகிறது. உலகம் பூராவும் இருக்கிற படைத்துறையை சார்ந்தவர்கள் அவர்கள் நடத்திய போரை பாடமாய் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலேயும் பெண்கள் நடத்திய போரை அவர்கள் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன போர்? ஒரு போர் நடக்கிறது. அவர்கள் அங்கே இருந்து அந்த பெண் கட்டளை சொற்களை பிறப்பிக்கிறார். இடம்பலம், 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 இடம்பலம். இங்கே நம்முடைய ஆட்கள் அந்த காலத்தில் ஆக்கப்படே காப் தைனே மூட், ஆக்கப்படே காப் பாய மூட், அந்த குடலை பிடுங்கி வாய் வெளியே போடுற மாதிரி இந்தியில கட்டளை சொல். ஆக்கப்படே கா பாய மூட் அப்படின்னு சொல்லுவார். வாயை மூட்டுன்னு நான் சொன்னேன் அந்த காலத்தில். அப்புறம் இவன் வந்தான். இவன் லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், அபவுட் ஹேண்ட் அப்படின்னா. அதுவும் என் மொழி இல்லடா, ஆனால் தமிழில் சொல்லணுமேடா, எப்படிடா சொல்றது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த போர்க்கள காட்சியை, உலகம் பாடம் படிக்கிற போர்க்கள காட்சியை போட்டு காட்டினார்கள். போட்டு காட்டிய போது அந்த பெண் பிள்ளை அந்த படை முகாமில் இருந்து பெண் புலிகள் புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வருகிற போது கட்டளை சொற்களை பிறப்பிக்கிறார். இடம்பலம், 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 இடம்பலம் அப்படின்னு பெண் கட்டளை சொல் பிறப்பிக்கிறார். வருகிறார்கள். வந்து அங்கே இருக்கிற சிங்களவர்களோடு சண்டை போடுகிறார்கள். சண்டை போட்டு சிங்கள ஆண்கள் படையை ஓட ஓட விரட்டுகிறார்கள். சுட்டு கீழே தள்ளுகிறார்கள். அவள் மீண்டும் உத்தரவிடுகிறார். ஓடுறாண்டி, ஓடுறாண்டி, ஒருவனையும் விடாது, இங்கோடி, எல்லாரையும் சுடுங்கோடி என்று அவர் உத்தரவு போடுவது, தமிழிலே உத்தரவு போடுவது கேட்டு என் நெஞ்சம் நிறைந்தது, என் நெஞ்சம் நிறைந்தது. என் மேலான தோழர்களே, பெண்கள் உத்தரவு போடுகிறதை பார்த்தேன். அதோ நீங்கள், உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் தலை மாதிரி இருக்கும், கீழே கொழும்பு உடல் மாதிரி இருக்கும், நடுவில் கழுத்து மாதிரி இருக்கும். அந்த கழுத்து மாணி இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் ஆணை உறவு. அந்த கழுத்து மாதிரி இருக்கிற பகுதிக்கு பேர் ஆணை உறவு. மேலே யாழ்ப்பாணம், கீழே கொழும்பு பகுதி, மேலே யாழ்ப்பாணம், கீழே கொழும்பு பகுதி. இந்த கழுத்து பகுதி ஆணை உறவு. இந்த கழுத்து பகுதியில் 15,000 சிங்கள வீரர்கள் நிற்கிறார்கள். இதில் 15,000ல் 7,500 பேர் யாழ்ப்பாணத்தை பார்த்து நிற்கிறார்கள்.
15,000ல் மறு 7,500 இங்கே பார்த்து கொழும்பை பார்த்து நிற்கிறார்கள். இவனை தாண்டி இங்கே இருந்தும் போக முடியாது, அவனை தாண்டி அங்கே இருந்து வர முடியாது. 15,000 போர் வீரர்கள் ரெண்டு பக்கத்திலேயும் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். ஏராளமான ஆயுதங்களோடு நிற்கிறார்கள். அமெரிக்காவிலே பயிற்சி பெற்று நிற்கிறார்கள், இஸ்ரேலிலே பயிற்சி பெற்று நிற்கிறார்கள், சீனாவிலே பயிற்சி பெற்று நிற்கிறார்கள். இவ்வளவு ஆயுதங்களோடும் அவர்கள் நிற்கிறார்கள். இதை உடைத்தால்தான், இந்த முற்றுகையை உடைத்தால்தான் யாழ்ப்பாணத்திலே இருந்து தமிழர்கள் இந்த பக்கத்திலே வரலாம். அப்படியானால் இது எப்படி உடைப்பது என்று தம்பி கேட்கிறார். தம்பி கேட்டபோது தளபதி பால்ராஜ் என்கிற தளபதி, அந்த தளபதி சொல்கிறார், நான் உடைக்கிறேன். எப்படி உடைப்பீர்கள்? இதோ இந்த தம்பி அந்த ஊர்க்காரன், இவன் எனக்கு அதற்கு உடைப்பதற்கு வழி சொல்லுகிறான். எப்படியடா தம்பி உடைப்பாய்? அந்த கழுத்து பகுதி இருக்கிறதே, அந்த கழுத்து பகுதிக்கு எங்கள் ஊரிலே இருந்து கழுத்தளவு தண்ணீரில் நடந்து போய்விடலாம். இது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சிங்களவர்கள், இது தமிழருடைய பகுதி. இந்த தமிழருடைய பகுதியில் கழுத்தளவு தண்ணீரில் ஆணையரவுக்கு நடுவில் போய் சேரலாம் என்று அவர்களுக்கு தெரியாது. அதனாலே நான் கூட்டி போகிறேன், கழுத்தளவு தண்ணீரில் நாம் நடந்து போய்விடலாம். சரி, நடந்து போகலாம் என்றால் 15,000 பேர் வேண்டுமே என்று கேட்டார்கள். அப்போதுதான் பால்ராஜ் சொன்னார், என்ன தலைவர் எப்படி சொல்லுகிறீர்கள், நமக்கு எதற்கு 15,000 பேர்? அவன் அந்த பக்கத்திலே பார்த்து 7,500 பேர் நிற்கிறான், நாங்கள் 750 பேர் அவனுக்கு பின்னாலே. இந்த பக்கம் பார்த்து 7,500 பேர் நிற்கிறான், நாங்கள் 750 பேர் அவனுக்கு பின்னாலே. 15,000 பேருக்கு பின்னாலே 1,500 பேர் நிற்கிறோம், இந்த போரில் வெல்வோம் என்று சொன்னார். அவர்கள் அதே போல போனார்கள். நள்ளிரவில் நடுக்கும் குளிரில் கழுத்தளவு தண்ணீரில் ஆயுதங்களை தூக்கி கொண்டு அவர்கள் போனார்கள். போய் இந்த பக்கம் பார்த்து நிற்கிறவனை பார்த்து அவன் சுட்டான். சுட்டபோது அவன் நினைத்தான், அந்த பக்கத்தில் 7,500 பேர் யாழ்ப்பாணத்தை பார்த்து நின்றானே, நடுவிலே வந்து எவனோ சுடுகிறானே, அப்படியானால் 7,500 பேரும் காலி போல் இருக்கிறது, நாம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று அவன் ஓட்டம் பிடிக்கிறான். இந்த பக்கம் இருந்து இவன் சொட்ட உடனே அதோ கொழும்பை பார்த்து கொண்டு ஒரு 7,500 பேர் நின்றானே, அவனெல்லாம் செத்து போய்விட்டான் போல் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். 15,000 பேரையும் காலி செய்து அவ்வளவு பேருடைய ஆயுதத்தை ஊர் மக்களை கூட்டி வந்து, ஏனென்றால் 1,500 பேர் அள்ள முடியாது, ஊர் மக்களை எல்லாம் கூட்டி வந்து ஆயுதங்களை அள்ளி கொண்டு வந்தார்கள். ஆணையுறவு போர் உலகம் பாடம் படிக்கிறது. ஆணையுறவு போர் உலகம் பாடம் படிக்கிறது. தம்பி பால்ராஜை உலகம் பார்த்து காத்து கிடக்கிறது. தம்பி பால்ராஜ் அமைதி பேச்சு நடக்கிற போது அவர் சிங்கப்பூருக்கு போய் மருத்துவம் செய்து கொண்டு வருகிறார். பால்ராஜ் கொழும்பு மாநகரத்திலே வந்து இறங்குகிற போது கீழே சிங்கள தளபதிகள் அவ்வளவு பேர் நிற்கிறார்கள். பால்ராஜ் நினைத்தாராம், நான் போகிற போது நல்ல நிலையில் தான் இருந்தது, வருகிற போது மீண்டும் சிங்களவன் நிலையெடுத்து விட்டான் போல் இருக்கிறது, நம்மை கைது செய்ய போகிறார்கள் என்று நினைத்த போது எல்லோரும் ஓடி வந்து இவர்தான் பால்ராஜ், இவர்தான் பால்ராஜ், இவர்தான் பால்ராஜ் என்று கை கொடுத்தார்களாம். அப்போதுதான் பால்ராஜுக்கு தெரிந்தது, நம்மை பாராட்டத்தான் கை கொடுக்கிறார்கள் என்று. தம்பி பிரபாகரனிடத்திலே கேட்டார்கள், இவர் எப்படி வெற்றி பெற்றார்? நான் நின்றால் கூட நிலையெடுத்தால் கூட விட்டு கொடுப்பேன். தம்பி பால்ராஜ் நிலையெடுத்தால் ஒரு காலம் அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டார் என்று சொன்னாராம். அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை அவர்கள் பெற்றார்கள். உலகம் போற்றும் மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். திம்புவிலே பேசினார்கள், பெங்களூரிலே பேசினார்கள், தாய்லாந்திலே பேசினார்கள், ஜப்பானிலே பேசினார்கள். எப்படி பேசினார்கள்? இதோ இந்த பக்கத்தில் சிங்களவன்லாம் உட்கார்ந்திருப்பான், சிங்கக்கொடி போட்டு சிங்களவன்லாம் இந்த பக்கத்திலே உட்கார்ந்திருப்பான். இந்த பக்கத்திலே விடுதலை புலிகள் உட்கார்ந்திருப்பார்கள். புலிக்கொடி, சிங்கக்கொடி, புலிக்கொடி, சிங்களவன், தமிழன் அவனுக்கு சமமாய் உலகம் பூராவும் உட்கார்ந்து பேசிய உன்னுடைய தோழர்கள் தமிழன் இருப்பை உலகத்திற்கு அறிவித்த மாவீரர்கள், உலகம் பூராவும் உங்கள் இருப்பை அறிவித்த மாவீரர்கள். இதெல்லாம் பெரிய செய்தி இல்லை. நான் தம்பி பிரபாகர் இங்கே வந்திருக்கிற போது அவர்கிட்ட சொல்கிறது, தம்பி பிரபாகர் நீங்கள் என்ன படிச்சிங்க? நான் ஒன்றும் படிக்கலைன்னான்னு சொன்னார். அப்படி சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த யாரும் படிக்கலைன்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி. இவன் கொஞ்சம் படித்தான்னு சொன்னால் இவன் தமிழை கொலை பண்ணிடுவான். இவன் கொஞ்சம் படித்தவன் கொஞ்சம் ஆங்கிலம் பேசி காட்டி தான் ஆங்கிலம் பேசினால்தான் அறிவாளின்னு சொல்லி தமிழை அழிக்கிற வேலையை தான் பார்ப்பேன். அதனால் எனக்கு இந்த படித்தவனெல்லாம் பிடிக்காது. தம்பி பிரபாகர் நான் படிக்கலைன்னு சொன்னார். எனக்கு ஒரே மகிழ்ச்சி, தம்பி பிரபாகர் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னேன். அவர் என்னென்னா அப்படி சொல்லிட்டேன்னு கேட்டார். உங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியுமான்னு? பேசவே தெரியாதுனார். இனிமேல் பேச முயற்சி பண்ணாதீங்க, ஆங்கிலம் பேசாதீங்க. ஏன்னு கேட்டார். உங்களை ஒரு நாள் உலகம் பார்க்கும், உங்கள் பேச்சை ஒரு நாள் உலகம் கேட்கும், அன்றைக்கு நீங்கள் தமிழ் பேச வேண்டும், உலகம் தமிழ் கேட்க வேண்டும் என்று அவரிடத்தில் சொன்னேன். அது பிற்காலத்தில் நடந்தது. யாசர் ராபத் இங்கே இருந்து அவருடைய நாட்டை பற்றி பேசுவதற்கு ஐநா மன்றத்துக்கு போகிறார். ஐநா மன்றத்துக்கு போகிற போது ஒரு கையில் துவக்கு, ஒரு கையில் ஒலிவ மலர். இது ஏன் ஒலிவ மலர் என்று கேட்டால், ஒலிவ மலர் சமாதானத்தின் அடையாளம், இது ஏன் துவக்கு? சமாதானம் இல்லை என்று சொன்னார். சண்டைக்கு நான் தயார் என்பதை அறிவிப்பதற்காக இந்த துவக்கு, ஒரு கையில் துவக்கு, ஒரு கையில் ஒலிவ மலர் என்று உள்ளே போனார் யாசர் ராவத். ஆனால் யாசர் ராவத் ஐநாவுக்கு தான் போனார். ஆனால் அந்த ஐநா எங்கள் தம்பி பிரபாகரனை பார்ப்பதற்கு தமிழ் ஈழ நாட்டிற்கு அவன் இருக்கிற இடத்திற்கு போய் சேர்ந்தது.
அவர் இருக்கிற இடத்திலே அவர் உட்கார்ந்திருந்தார். மேலே பார்த்தால் அந்த மேலே அது மாதிரி தார்சு கட்டடம் இல்லை. மேலே என்ன போட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் கல்நார் தகடு ஆஸ்பெஸ்டாஸ் கூரை, கல்நார் தகடு போட்டிருந்தார்கள். நம்முடைய ஊரில் கல்நார் தகடு போட்டிருந்தால் வேர்த்து கொட்டும். நம்முடைய ஊரில் கல்நார் தகடு போட்டிருந்தால் வேர்த்து கொட்டும். ஆனால் அங்கே கல்நார் தகட்டில் உட்கார்ந்திருக்கிறார்கள், குளிர்ச்சியாக இருக்கிறது. இது எப்படி உங்கள் ஊரில் இருக்கிற கல்நார் தகடு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று கேட்டார்கள். சுற்றுப்புற சூழலுக்காக இந்த கல்நார் தகட்டுக்கு உலகம் பரிசு வழங்கி இருக்கிறது என்று தலைவர் சொன்னார். அந்த நாடு விடுதலை அடையவில்லை, ஆனால் அவர்களுடைய கண்டுபிடிப்பான கல்நார் தகட்டுக்கு உலகம் சுற்றுப்புற சூழலில் உயர்ந்த பரிசை வழங்கியது. ஏன் வழங்கியது? அது வெப்பத்தை தராமல் குளிர்ச்சியை தந்தது. அது எப்படி குளிர்ச்சியை தந்தது? நம்முடைய ஊரில் கல்நார் தகடு என்பது பைஞ்சுதை என்கிற சிமெண்ட்டையும் மணலையும் தண்ணீரையும் பிசைந்து செய்வதாகும். ஆனால் அவர்களுடைய நாடு அது ஏழ் தெங்க நாடு, அது தென்னை மரம் மிகுந்த நாடு. அதனாலே அவர்களுடைய நாட்டில் அவர்கள் பைஞ்சுதை என்கிற சிமெண்ட்டையும் மணலையும் தும்பு தென்னந்தும்பு தென்னை மட்டையை அடித்து தும்பாக்கி போட்டு பிணைஞ்சு செஞ்சுருக்காங்க. அதனால அந்த தென்னை மட்டைக்கு அந்த தும்புக்கு இருக்கக்கூடிய குளிர்ச்சி அதில் அந்த கல்நார் தகட்டில் இருக்கிறது என்று சொன்னார்கள். உலகத்தில் பூரா இருந்து வந்திருக்கிறான், எல்லா நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், செய்தித்தாள்காரன் வந்திருக்கிறான், ஊடகத்துக்காரன் வந்திருக்கான், தொலைக்காட்சிக்காரன் வந்திருக்கிறான், அரசியல்வாதி வந்திருக்கான், எல்லாம் இந்த முதல் செய்தியிலே அசந்து போனேன். அட, இவங்க போட்டிருக்கிற கல்நார் தகடு குளிர்ச்சியா இருக்கு, அது இவங்க செஞ்சதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு அவன் சொல்லி அசந்து போயிட்டான். அடுத்து இவன் ஒருத்தன் ஜெர்மனியில் கேள்வி கேட்டான், ஒருவர் பிரெஞ்சு மொழியிலே கேள்வி கேட்டார், ஆங்கிலத்திலே கேட்டார், அவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் கேட்டார்கள். தம்பி பிரபாகரன் தமிழ் மொழியிலே பதில் சொன்னார். தினத்தந்தி உலகம் தமிழ் கேட்டது என்று செய்தி போட்டது, உலகம் தமிழ் கேட்டது என்று செய்தி போட்டது. எனக்கு அப்படி நெஞ்செல்லாம் பூரிச்சு போனது. தம்பி பிரபாகரனை நாம் சொன்னோம், தம்பி உன்னை பார்க்க உலகம் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ தமிழிலே தான் பேச வேண்டும் என்று சொன்னோம். தம்பி தமிழிலே பேசுகிறார், உலகம் தமிழ் கேட்டது என்று நான் திகைத்து போனேன். என் மேலான தோழர்களே, இவ்வளவும் செய்த இவ்வளவு அறிவாளிகளான தம்பி பிரபாகருக்கு நம்முடைய நேதாஜியைத்தான் பிடிக்கும். ஏன் நேதாஜியை பிடிக்கும்? தம்பி பிரபாகர் ஒரு கட்டுமானமான படையோடு வெள்ளைக்காரர்களை எதிர்த்து களமிறங்கியவர் நேதாஜி ஒரு பெரிய படையை, இந்திய தேசிய இராணுவத்தை கட்டி அவர்களை எதிர்த்து போர் புரிந்தவர். அதுபோல ஒரு படையை கட்டி நாம் போர் புரிய வேண்டும் என்று கங்கணம் கட்டி ஒரு படையை கட்டி, உயிரை தருகிற படையை கட்டி, தற்கொலை படையை கட்டி, கரும்புலி படையை கட்டி போர்க்களம் ஆடியவர் தம்பி பிரபாகர். அவருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்டவர் அந்த தம்பி பிரபாகரன், அவருடைய மூளை, அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவர் கைப்பற்றிய நாடு எல்லாம் எப்படி போனது? இந்த இந்திய ஒன்றியத்தாலே போனது. இந்த ஒன்றியத்திலே மாறி மாறி கட்சிகள் வருகின்றனவே, அப்படியானால் மாறாது. ஏனென்றால் இந்த ஒன்றியத்தை ஆள்கிற கட்சிகளின் கொடிகளுக்கு வேறு வேறு வண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒன்றியத்தை ஆள்கிற கட்சிகளின் வேறு வேறு வண்ணமான கொடிகளும் ஒரே பூணூலாலே தான் ஏற்றப்படுகிறது. பூணூலாலே தான் இந்த கட்சிகளின் கொடிகளை ஏற்றுகிறார்கள். அதனாலே ஒரு காலம் அவர்கள் மாட்டார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எனக்கு சொல்லுங்கள், இந்திரா காந்தி செத்து போன போது சிங்களவர்கள் தெருவிலே கூத்தாடினார்கள். இது இந்தியாவில் இருக்கிற உளவு பிரிவு இங்கே வந்து சொன்னது. இந்திரா காந்தி செத்து போன போது சிங்களவன் கூத்தாடினான். ராஜீவ் காந்தி போன போது அவருடைய மண்டையில் துப்பாக்கி கட்டையின் பின்பக்கத்தை திருப்பி அடித்தான். ராஜீவ் காந்தியை துப்பாக்கி கட்டையின் பின்பக்கத்தாலே அடித்தான். தன்னை அடித்தாலும் தன் தாய் செத்து போனதை கொண்டாடினாலும் அவனை எதிரியாய் அவர்கள் கருதவில்லை. அவர்கள் தமிழர்களையே எதிரியாய் கருதினார்கள். அவன் என்ன செய்தாலும் அவனை அவர்கள் எதிரியாய் கருதவில்லை. அவர்கள் தமிழர்களையே பகையாய் கருதினார்கள். ஏன்? என்ன காரணம்? இதோ இந்த மண்டிலம் பூராவும் எல்லாரும் அடங்கி போனாலும், மண்டியிட்டு போனாலும், அடிமையாய் போனாலும் தமிழன் மாத்திரம் போகவே மாட்டான். தமிழன் எல்லாரையும் கிளப்பி விட்டு விடுவான். தமிழனாலே எல்லாரும் எதிர்த்து நிற்பார்கள். எனவே தமிழனை விடக்கூடாது, எல்லா தேசிய இனங்களையும் கட்டுப்படுத்தி தமிழ் தேசிய இனத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இந்திரா காந்தி இடத்துல கேட்டார்கள், எங்கள் கச்சத்தீவை நீங்கள் கொடுக்கலாமா? இந்திரா காந்தி இடத்துல கேட்டார். இந்திரா காந்தி சொன்னார், ஒரு சின்னஞ்சிறிய தீவை தூக்கி கொடுத்து சிங்களவர்களோடு நாம் உறவாய் இருக்கிறோம் என்று சொன்னார். அப்போது நம்முடைய ஆட்கள் கேட்டார்கள், அப்படியானால் அந்த கார்கிலை கேட்கிறானதை கொடுத்து பாகிஸ்தானோடு நீங்கள் உறவாய் இருக்கலாமே, அருணாச்சல பிரதேசத்தை கேட்கிறானே அதை தூக்கி கொடுத்து நீங்கள் சீனாவோடு உறவாய் இருக்கலாமே, அங்கே எல்லாம் அதை தூக்கி கொடுத்து உறவாய் இருக்காமல் எங்கள் நிலத்தை மாத்திரம் தூக்கி கொடுத்து சிங்களவனோடு உறவாய் இருப்பதாய் சொல்கிறீர்களே, சரிதானா என்று கேட்டார்கள். இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், பர்மா தேசம் அன்றைக்கு பர்மா தேசத்தில் அந்த ஆறு பொங்கி பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் பர்மா தேசத்தில் நெல் கிடையாது, அரிசி கிடையாது. தமிழர்கள் போகிற வரையில் பர்மா தேசம் நெல் விளையும் தேசமாக இல்லை. பர்மா தேசத்தில் நெல் விளையவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் அதிகம் அரிசி விளைவிக்கிற நாடுகளில் பர்மா ஒரு நாடு. அந்த பர்மா அப்படி பெருகி வருவதற்கு என்ன காரணம்?
பர்மாவின் கரைகளை பார்க்கிறார்கள் தமிழர்கள். 2 கரையிலையும் வெள்ளம் பெருகி வருகிற 2 கரையும் சதுப்பு நிலமாய் கிடக்கிறது. அந்த பர்மா தேசத்து சதுப்பு நிலங்களுக்கு இங்கே இருந்து கப்பல் கப்பலாய் வேப்ப மரத்திலே இருந்து அவர்கள் கொண்டு போய் அந்த குப்பையை கொட்டி பர்மா தேசத்தை நெல் விளையும் தேசமாக்கினார்கள். அவர்கள் வேப்பம் புண்ணாக்குகளை கொண்டு போய் கொட்டி பர்மா தேசத்தை நெல் விளையும் தேசமாக்கினார்கள். ஆனால் அந்த பர்மா தேசத்திலே இருந்து தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட போது, அவர்கள் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட போது, அவர்கள் கொன்றளிக்கப்பட்ட போது இந்த துணைக்கண்டம் கேட்கவில்லை. இந்த துணைக்கண்டம் கேட்கவில்லை. இப்போது என்ன சொல்லுகிறார்கள்? ராமரின் பெயராலே, நம்முடைய மேதகு ஆளுநர் சொல்லுகிறார், ராமரின் பெயராலே இந்த நாட்டை ஒன்றாக்க வேண்டும். ஏன் எங்கள் சிவபெருமான் பேரால ஒன்றாக்க கூடாதா? ஏன் எங்கள் முருகன் பேராலே ஒன்றாக்க கூடாதா? ஏன் எங்கள் அம்மன் பேராலே ஒன்றாக்க கூடாதா? ஏன் நாங்களெல்லாம் போற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற எங்கள் குலதெய்வமான கருப்பர்களின் பேராலே இந்த நாட்டை ஒன்றாக்க கூடாதா? ஏன் ராமரின் பேராலே தானே ஒன்றாக்க வேண்டும்? அவர்கள் ஏக இந்தியா, இந்து, இந்தி, ராமர் என்று ஒரு வரையறை, அதன் பேராலே மீண்டும் பிராமண ஆட்சியை அவர்கள் நிலைநாட்ட பார்க்கிறார்கள். எனவே என் மேலான தமிழர்களே, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற நாம் எவ்வளவு நல்லவர்களாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதோ அந்த கிட்டு நடக்கடலிலே வந்தார். கிட்டு உலக நாடுகளின் உதவியை பெற்று வந்தார். விடுதலை புலிகளின் தளபதி கிட்டு உலக நாடுகளின் உதவியை பெற்று வந்தார். அந்த கிட்டு இந்திய கடலலைக்கு அப்பாலே பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலே வந்தபோது அவருடைய கப்பலை முற்றுகையிட்டார்கள். கிட்டு தலைவரிடத்திலே கேட்டார், என் கப்பலை முற்றுகையிட்டிருக்கிறார். தலைவர் சொன்னார், உன்னிடத்திலே 1000 செய்திகள் உண்டு. உன்னை அவர்கள் சித்திரவதை செய்வார்கள், கொடுமை செய்வார்கள், விடமாட்டார்கள், கொன்று விடுவார்கள். எனவே நச்சு குப்பியை கடித்து சா, செத்து போ என்று ஒரு தலைவன் சொன்னான். செத்து போகிறேன் என்று தளபதி கிட்டு செத்து போனார். அந்த விசாகப்பட்டினம் நீதிமன்றம் அது குற்றம், இந்திய அரசாங்கம் செய்தது குற்றம் என்று பின்னாளிலே தீர்ப்பு சொன்னது. என் மேலான தோழர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த அமைதிப்படை ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் அங்கே போய் இறங்கியது. இந்த அமைதிப்படை சிரிப்பை கேட்டால் சிரித்து வகுத்து வலி எடுத்துப்போம். அமைதிப்படை அங்கே போய் இறங்கியது. இந்த அமைதிப்படை எப்படி ஓடி வந்தது தெரியுமா? நம்முடைய புதுக்கோட்டையிலிருந்து ஒரு இந்திய படை தளபதி அங்கே போயிருந்தார். அவரிடத்தில் நான் கேட்டேன், அமைதிப்படை என்ன ஆனது என்று கேட்டேன். ஏனையா சொல்லுகிறீர்கள், நான் அங்கே இருந்த வரைக்கும் நாற்காலியில் உட்காரவே இல்லைன்னு சொன்னார். நீங்கள் தளபதி ஆயிற்றே, அமைதிப்படையில் போய் நாற்காலியில் உட்காரலையான்னு கேட்டேன். அப்பையா என்ற ஒரு கிழவன் அங்கே இருக்கிறான். அப்பையா அதிசயமான வேலையெல்லாம் செய்கிறார். அப்பையா அறிவியலில் பெரிய மேதை. அப்பையா யாராவது நாற்காலியில் உட்கார்ந்தால் நாற்காலி வெடிக்கிற மாதிரி வெடி செய்து கொடுத்திருக்கிறார். அதனாலே நாங்கள் நாற்காலியில் உட்காருவதில்லை. அப்புறம் என்ன, நாங்கள் தண்ணீர் குடிப்பதே இல்லை. ஏனென்றால் அப்பையா தண்ணீர் குழாய்களை திறந்தால் அந்த திருகிலே வெடி செய்து கொடுத்து விட்டார். திருகினால் அது வெடிக்கும். அதனாலே நாங்கள் தண்ணீர் குடிப்பதில்லை. இதெல்லாம் தாழ்வில்லை ஐயா. நாங்கள் கழிவறைக்கு போய் வெளியே உட்கார்ந்தால் அதில் சுவற்றில் எழுதி போட்டிருக்கிறார்கள், வெடிகுண்டு கன்னி வெடி எங்கேயும் வெடிக்கும், கழிவறை கோப்பையிலையும் வெடிக்கும் என்று எழுதி போட்டிருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் பயந்து ஓடி வந்தோம். பெரிய மேதையான பெரிய தலைவரான நம்முடைய பிபி சிங் அவர்கள் இந்திய படையை நாணயமாக திருப்ப வாங்கி கொண்டார். என் மேலான தோழர்களே, இப்போது நான் சொல்கிறேன், ஏற்கனவே இந்த ராமநாதன் அர்ச்சுனன் மாதிரி ஒருவர் பேசினார். அவர் பேசினார், 3 ஆண்டு காலமாக நாங்கள் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் மின்சாரம் இல்லாமல் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு எரிவாயு கிடையாது, நாங்கள் விறகுகளை புறக்கி வைத்து நாங்கள் எரித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் விறகுகளை எரிக்க பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா பொருள்களையும் வரிசையில் நின்று வாங்க பழகிக் கொள்ளுங்கள் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாலே பாராளுமன்றத்திலே பேசினார். அப்படி பேசிய போது அவர் சொன்னார், காடா விளக்கு எப்படி செய்வது என்று எங்களிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், காடா விளக்கு எப்படி செய்வது என்று எங்களிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுதான் அன்றைக்கு நிலை. நான் இப்போது உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எல்லோரும் யாரும் மனந்தளர வேண்டாம். நம்முடைய தமிழ் சொல்லுகிறது, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. நான் எல்லாவற்றுக்கும் பொருள் புரிந்திருக்கிறேன். அது எப்படி செல்வத்தை தேய்க்கும்? அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்னுடைய பணத்தை எப்படி தேய்க்கும்? கொடுமை செய்தனுடைய பணத்தை எப்படி தேய்க்கும்? எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்போது புரிந்தது. சிங்கள நாடு வறுமைப்பட்டது, சிங்கள நாடு சீரழிந்தது, சிங்கள நாடு அத்தியாவசிய பொருள்களுக்கு அடிதடி நடத்தியது, சிங்கள நாட்டில் கலவரம் மூண்டது, ராஜபக்சேயின் மாளிகை எரிக்கப்பட்டது, ராஜபக்சேயின் உறவினர்கள் மந்திரிமார்கள் உலகம் பூராவும் தப்பித்து ஓடினார்கள். அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை என்பது உறுதியானது. அதனாலே அழிந்தார்கள். சரி, அவன் மாத்திரம்தான் அழிந்தானா?
இதோ இந்த உக்ரைன் என்கிறவனும் உருசியா என்கிறவன் என்ன செய்தார்கள்? உருசிய நாட்டுக்காரன் ஏராளமான ஆயுதம் கொடுத்தான். இந்த உக்ரைன்காரன் இறுதியாக நாம் எல்லோரும் போய் ஒரு பாதுகாக்கப்பட்ட வலயத்தில் இருக்கிற போது நம் மீது குண்டு வீசுவதற்கு தகரிகளை, பீரங்கிகளை கொடுத்தார்கள். பீரங்கியை கொடுத்த உக்ரைன் காரணம், ஆயுதங்களை கொடுத்த ருசியா காரணம் இப்போது அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு கணக்காக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என் மேலான தோழர்களே, நம்முடைய உழைப்பு, நம்முடைய தியாகம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய தியாகம் எதுவும் ஒரு காலத்திலே வீண் போகாது. நம்முடைய போர் எதிர்காலத்திலே மீண்டும் எழும். நம்முடைய தமிழர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். நம்முடைய தமிழர்கள் போராட்ட களங்களுக்கு தயாராக எப்போதும் இருக்கிறார்கள். எனவே அவருடைய போர்க்கள காட்சி ஒன்றை மாத்திரம் சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்வேன். அவருடைய போர்க்கள காட்சி ஒன்றை மாத்திரம் சொல்லி, ஆரம்ப காலத்தில் சிங்களவர்கள் படை முகாம் வருகிறது. சிங்களவருடைய படை முகாமிலிருந்து வெளியே வருவார்கள். வெளியே வந்து கடைகளை அடித்து நொறுக்குவார்கள். பள்ளி பிள்ளைகளை பந்தாடுவார்கள். கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை கீறுவார்கள். இப்படியெல்லாம் சிங்களவர்கள் அட்டூழியம் செய்வார்கள். அப்படி அதிக அட்டூழியம் செய்த படை பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மீது இருந்தது. இந்த பக்கத்தில் இருக்கிற மலை மீது இருக்கிற இந்த படை தான் ஊருக்குள் வந்து இவ்வளவு அட்டூழியங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த படையை நீங்கள் ஒடுக்க வேண்டும் என்று தம்பி பிரபாகரனிடத்திலே சொன்னார்கள். பிரபாகரன் உடனடியாக அந்த படையை போய் உளவெடுத்து விட வர சொல்லி 2 பிள்ளைகளை அனுப்பினார். உளவு பார்ப்பதற்கு 2 பேர் போனார்கள். உளவு பார்ப்பதற்கு 2 பேர் போனார்கள். தற்கொலை படையைச் சேர்ந்த 2 பேர் போனார்கள். ஒரே ஊரில் பிறந்து ஒன்றாய் வளர்ந்து ஒன்றாய் படித்து ஒன்றாய் இயக்கத்தில் சேர்ந்த 2 பிள்ளைகள் உளவு பார்ப்பதற்கு போனார்கள். அந்த மலை அது சரளை கற்களாலே நிறைந்த மலை. அந்த மலை மீது தவழ்ந்து போனார்கள். அவர்கள் உள்ளங்கையை ஊன்றி தவழ்ந்து அந்த மலை முகட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். அவர்கள் சத்தம் கேட்டார். அவர்களை நோக்கி சடசட சுட்டு தள்ளி விடுவார்கள். அந்த மலை முகட்டில் இருக்கக்கூடிய முகாமில் அவர்கள் போட்டிருக்கிற மிகப்பெரிய பரன் மீது 3 பேர் எந்நேரம் விடிய காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் சலசலப்பு எழுப்பினார், சுட்டு தள்ளப்படுவார்கள். இவர்கள் எழுந்து நின்றால் அவர்கள் பார்த்து சுட்டு தள்ளி விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் 2 பேரும் முழங்கையை ஊன்றியபடி தவழ்ந்து போனார்கள். அந்த இடத்திற்கு போய் சேர்ந்தார்கள். ஒருவன் 100 அடி தூரத்தில் கிடந்தான், ஒருவன் 200 அடி தூரத்தில் கிடந்தான். 2 பேரும் பார்த்து கிடந்தார்கள். உடல் வேர்த்து கிடந்தார்கள். படம் எடுத்து கிடந்தார்கள். அவர்கள் எல்லா தகவலையும் திரட்டினார்கள். 3 பேர் கோபுரத்தின் உச்சியிலே இருக்கிறான். ஒரு தெற்கு புறத்திலே உணவகம் இருக்கிறது, வடக்கு புறத்திலே ஆயுத கிடங்கு இருக்கிறது, மேற்கு புறத்திலே அவர்கள் பயிற்சி எடுக்கிற இடம் இருக்கிறது. இவ்வளவும் இருக்கிறது என்று குறிப்பெழுதினார்கள். 1 நாள் கிடந்தார்கள், 2 நாள் கிடந்தார்கள், 3 நாள் கிடந்தார்கள், காத்து கிடந்தார்கள், பார்த்து கிடந்தார்கள், படம் பிடித்து கிடந்தார்கள், புகைப்பட கருவியில் படங்களை எடுத்து கிடந்தார்கள். 2 பேரும் அவர்களுடைய தகவலை நிறைய சேகரித்து கொண்டிருந்தார்கள். அப்போது பின்னால் இருக்கிறவன் முன்னால் இருக்கிறவனுக்கு தகவல் சொன்னான். எனக்கு காலெல்லாம் சிலிரிடுகிறது, என் காலெல்லாம் சில்லிட்டு போகிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. 3 நாளாய் கிடக்கிற காரணத்தால் ஒன்றுக்கு தன்னால் போகிறது போல் இருக்கிறது. அதனாலே இந்த மூத்திரம் போய் காலை நனைக்கிறது போல் இருக்கிறது. அதனாலே என் கால்கள் நனைவது போல தெரிகிறது என்று சொன்னான். அது பற்றி தாழ்வில்லை, எல்லா வேலையும் தான் முடித்து விட்டதே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலையை முடித்து கொண்டு நாம் வெளியே போவோம், தலைவரை பார்ப்போம், அவரிடத்திலே இந்த நிழற்பட கருவியை கொடுப்போம், அவரிடத்திலே நாம் எடுத்த குறிப்புகளை அவரிடத்திலே கொடுப்போம். அவர்கள் தாக்குதல் நடத்தி இந்த முகாமை அழிப்பார்கள். நம்முடைய தமிழர்களை, வீடுகளை சூறையாடிய, கடைகளை சூறையாடிய இந்த முகாமை அவர்கள் சூறையாடுவார்கள். எனவே இன்னும் கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கொள் என்று முன்னாலே படுத்து கிடக்கிறவன் சொன்னான். பின்னாலே கிடக்கிறவன் கொஞ்ச நேரம் சொன்னான். முதலிலே உள்ளங்கால் சிலிரிட்டது, பிறகு என்னுடைய கெண்டச்சதை கிளீரிட்டது, இப்போது என் முழங்காலே சிலிரிடுகிறதே. அப்படியானால் மூத்திர வெள்ளம் அப்படி போகிறதா? அப்படி போவதற்கு நான் தண்ணீரை குடிக்கவில்லை என்று சொன்னான். முன்னாலே படுத்து கிடக்கிறவன் சொன்னான், எதற்கும் திரும்பி பார் என்று. அவன் திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்தபோது தான் தெரிந்தது, ஒரு மலைப்பாம்பு ஒன்று அவனுடைய 2 கால்களையும் விழுங்கி, அவனுடைய தொடையை விழுங்கி, அவனுடைய இடுப்பு வலையிலே அந்த மலைப்பாம்பு வந்திருந்தது. ஒரு மலைப்பாம்பு என்னை விழுங்கி கொண்டிருக்கிறது. அந்த மலைப்பாம்பு என் இடுப்பு வரையிலே வந்து விட்டது. அப்போதும் அவன் சொன்னான், ஆனாலும் முன்னே படுத்து கிடக்கிற நீ படபடப்படையாதே, நீ அவசரம் காட்டாதே, நீ ஆர்ப்பரிக்காதே, நீ சலசலப்பு காட்டாதே. காட்டினால் கோட்டை மேல் இருக்கிறவன் சுட்டு தள்ளிவிடுவான். எனவே நான் செத்து போவேன், அது பற்றி கவலைப்படாதே, திரும்பி வா,
நீ வருகிற வரையில் நான் எடுத்த குறிப்புகளை என் நிழற்பட கருவியை நீட்டிய கையில் தொங்க விட்டபடி இந்த மலைப்பாம்பின் வயிற்றுக்குள் நான் இருப்பேன். நீ வந்து அந்த செய்திகளை வாங்கி கொண்டு போய் தலைவரிடத்திலே ஒப்படை. என்னை காப்பாற்ற முயற்சிக்காதே. ஒரு குத்து கத்தியாலே கிழித்து அந்த பாம்பின் வயிற்றை கிழித்து நீ என்னை காப்பாற்றலாம். அப்படி குத்தி கிழிக்கிற போது அந்த பாம்பு திடீரென்று வாளாலே அடிக்கும். வாளாலே அடிக்கிற போது இங்கே இருக்கிற சருகுகள் சலசலவென்று ஓசை கேட்கும். அப்போது மேலே இருக்கிறவன் பார்த்து விடுவான். 2 பேரும் செத்து போவோம். நமக்கு தந்த பணியை நிறைவேற்றாமல் செத்து போவோம். எனவே என்னை காப்பாற்ற முயற்சிக்காதே. நீ நேரடியாக வா. என் கைகளில் தொங்கிக் கொண்டிருக்கிற நிழற்பட கருவி, என் கைகளில் நான் வைத்திருக்கிற குறிப்பு, இதெல்லாம் வாங்கி கொண்டு நீ போய் சேர். எனக்காக கவலைப்படாதே, எனக்காக கவலைப்படாதே என்றான். அதே போல் அவன் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய் தலைவரிடத்திலே கொடுத்தான். அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அந்த முகாம் மீது அவர்கள் போர் தொடுத்தார்கள். அந்த முகாமில் இருந்த 150 சிங்கள வீரர்களும் அப்படி அடியோடு கொல்லப்பட்ட அந்த முகாம் அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்ட பிறகு எங்கே அந்த பிள்ளைகள், உளவு பார்க்க போன பிள்ளைகள் 2 பேரும் வாருங்கள், உங்களோடு நான் ஒரு படம் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னபோது ஒருவன் வந்து நின்றான். எங்கே இன்னொருவன் என்று கேட்டபோது அவன் தேம்பி தேம்பி அழுதான். அண்ணா, நாங்கள் 2 பேரும் 1ஆவதிலிருந்து ஒன்றாய் படித்தோம். அண்ணா, நாங்கள் 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். அண்ணா, நாங்கள் 2 பேரும் ஒன்றாய் உளவு பிரிவில் சேர்ந்தோம். அண்ணா, எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் ஒன்றாய் இந்த வேலையை தந்தீர்கள். அண்ணா, நாங்கள் சிறப்பாக இந்த வேலையை நிறைவேற்றுகிற வேளையில் ஒரு மலைப்பாம்பு அவனை விழுங்கி தொலைத்து விட்டது. அண்ணா, என் கூட படித்தவனை, என்னோடு திரிந்தவனை, என்னோடு வளர்ந்தவனை நான் என் கண் முன்னாலே பறிகொடுத்து விட்டு இயக்கத்தின் கடமையை நிறைவேற்றினேன் என்று சொன்னபோது தலைவர் அவனை கட்டி பிடித்துக் கொண்டு ஓ என்று அழுகிறார். அப்படிப்பட்ட ஈகம், அப்படி உயிரையே தந்து அவர்கள் வளர்த்த அந்த தியாகம், அந்த இயக்கம் ஒரு காலம் அழியாது. தமிழர்களே, நீங்கள் தில்லி பட்டணத்திற்கு அடிமையாயிராமல் நீங்கள் தில்லியை எதிர்த்து குரல் எழுப்புகிற வேளையில் அவர்கள் மீண்டும் வருவார்கள், வெல்வார்கள். உலகத்தில் தமிழனுக்கு ஒரு நாடு இல்லை, 2 நாடுகள் பிறக்கும்.